Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். சொல்லுங்க. நான் 4 இயர்ஸ் அதில் இருக்கேன். டெய்லி சேலஞ்ச் கன்சிஸ்டன்சி தான் மேஜர் சேலஞ்ச் பார்க்குறேன் இந்த இதில். இல்லை இப்போ உங்கள் சைடு லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதனால நீங்கள் பேசுறது கேட்க மாட்டேங்குது. இப்போ பரவாயில்ல சார்? பரவாயில்ல ப்ரோ, சொல்லுங்க. ஓகே. நான் 5 இயர்ஸ் இருக்கேன். பட் மேஜர் சேலஞ்ச் பார்க்குறது வந்து கன்சிஸ்டன்சி தான் மேஜர் சேலஞ்சாக பார்க்குறேன். அது நீங்கள் சொல்கிறப்ப ஒரே நாள் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் சொல்கிறப்ப கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக வந்து அந்த மாதிரி பண்ண தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீடியோஸ் பார்த்தேன், ரொம்ப கிளியரா இருந்தது எல்லாம். எனக்கு ஒரு என்ன புரியுன்னா, இப்போ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா, இப்போ இந்த 15 மினிட்ஸ்ன்றது இன்ட்ராடேக்காகவா இல்லை ஸ்விங்குக்கு எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிள் ஆகுமா? கண்டிப்பா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணிருப்பீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கைஸ், அதே மாதிரி நீங்க பேசலன்னா மியூட் பண்ணிக்கலாம், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எல்லாரையும் யூஸ் பண்ண முடியாது. சரவணகுமார் தான் நீங்க கேள்வி கேட்டது? ஆமா சார், ஆமா சார். இல்ல பிரதர், நீங்க டைம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி டைரக்ஷனா பண்றது தான் சரியா. அதுல எந்த டைம்ன்றதை நீங்க டிசைட் பண்ணிடலாம். நான் என்னோட நீடுக்காக நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் ட்ரேட் எடுத்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் 10 நாளாச்சும் ட்ரேட்ல இருப்பேன். அதை பேஸ் பண்ணி நான் இந்த 15 மினிட்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மந்த்லியில் நீங்கள் பேக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லியில் 4 இல்லைனா 5 சிக்னல் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணபடி வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம், உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்கள் 1 மினிட் ட்ரெண்ட்லையுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்கேல்பராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் 1 மினிட்டுமே யூஸ் பண்ணலாம். நான் இன்ட்ராடேலாம் பண்ணி ரொம்ப நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இப்போ எப்போ வந்து அந்த டெய்லி எக்ஸ்பைரிலாம் வந்து இதெல்லாம் போயிடுச்சோ, எனக்கு வெறும் சார்ஜஸ் மட்டும் தான் போகும், அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லைனா நீங்கள் வந்து டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி பண்ணலாம். எனக்கு இது முழுக்க என்னன்னா, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்றது டிசைட் பண்ணிட்டு தான் இது எல்லாமே பண்ணேன். ஏன்னா இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன ட்ரேட் பண்ண போறோன்ற எந்த கைடன்ஸுமே நான் கொடுக்கல. அது ஒன்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் நீங்க யாரு, நீங்க என்ன ட்ரேட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பெட்டரா இருக்கும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வெறும் 1 hour பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஆஃபீஸ் கோயரா இருக்கலாம், ரைட்டா? அவ்வளோ வந்து டைம் பார்த்து பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ 1 hourல இந்த லோ உடையுதா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லோ உடஞ்சோடனே செல் வருதா? நான் பார்க்குற ஸ்க்ரீன், நான் காமிக்கிற ஸ்க்ரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? தெரியுது ப்ரோ. ஓகே. சும்மா நான் கிடைக்கிறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுறேன் ப்ரஷ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோ இருக்கு, இந்த இடத்துல இந்த லோ உடஞ்சிச்சு, அவ்வளோதான். ப்ரைஸாகவே உடஞ்சிச்சு. க்ளோசிங் கிசிங்லாம் வெயிட் பண்ணவே தேவையில்ல. ஜென்ரலாகவே ப்ரைஸாகவே அது லோ ஆயிடுச்சுனால என்ன பண்ணும், இங்கே செல் எடுத்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். இது வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை வேடிக்கை பார்க்குறவங்க 1 ஹவரையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்க டைமை பொறுத்து தான், நீங்க ஆஃபீஸ் போறீங்களா உட்காந்து பண்றீங்களான்னு டிசைட் பண்ணிட்டு அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டேரக்ஷன் எடுத்துட்டு போயிருந்தீங்கனாலும், முன்னாடி நான் ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்க பிளைண்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சும்மா ஒரு ஒயிட் பேப்பர்ல எடுத்தேன். சரி, வெறும் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நம்ம கிறுக்க போறோம்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த வீடியோலையும் போட்டிருப்பேன். ஜென்ரலா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது இப்படி இருந்தாலும் அது எப்படி இருக்கும், சின்ன மூவ்ஸா பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு சின்ன மூவ் வந்து நீங்க எந்த மூவை நீங்க ட்ராக் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டைம் ஃப்ரேம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட நீடுக்காக, ஏன்னா நான் வந்து ஜென்ரலா பொசிஷனல் ட்ரேடர் தான். நான் பொசிஷனல் இருக்கா, அட்லீஸ்ட் டெய்லி புக் பண்ணணும்னா தெரியாது, ப்ராஃபிட் வந்துச்சா கண்டிப்பா அன்னைக்கே பண்ணிடுவேன், யாரும் வெயிட் பண்ண போறதுல. பட் ஆனால் என்னோட வியூ வந்து ஒரு 2-3 டேஸ் ஆச்சும் மினிமம் இருக்கணுன்றதுனால நான் வந்து 15 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க மந்த்லி ட்ரேட் பண்ணாலும் சரி, எவ்வளோ டைம் பண்ணாலும் சரி, 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குன்றதுனால நான் வந்து 15 மினிட்ஸ் யூஸ் பண்றேன். நீங்க வந்து 5 மினிட்ஸ் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ 15 மினிட்ஸ்லயுமே சிக்னலே வந்து பாத்தீங்கன்னாலே இது வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சு நம்ம ட்ரெண்ட் அப்டேட் போட ஆரம்பிச்சு இங்க போட ஆரம்பிச்சோமா, ஒரு தடவை செல் வந்துச்சு, கிட்டத்தட்ட 200 350 பாயிண்ட் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பை வந்துச்சு, அது ஒரு 200 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் போச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து செல். ஜெனரலாக இந்த மாதிரி வந்து 3 சிக்னல் வந்து 3 நாளில் வரவே வராது. பட் ஆனால் அன்னைக்கு வந்து விப்சாஸ் பயங்கரமாக இருந்தது, வால்டிலிட்டி அதிகமாக இருந்தாலும் அந்த ட்ரெண்டை ஈஸியாக கேப்சர் பண்ண முடிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆச்சும் மினிமம் அது கொடுத்து தான் இந்த 3வது சிக்னல் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 3வது சிக்னலை பொறுத்த வரைக்கும் 25,600லேருந்து 1000 பாயிண்ட். ஆனால் 1000 பாயிண்ட் நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்களான்றதான் கேள்வி. ஸோ அதுதான் நீங்கள் மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதான் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நான் ஒரு பெரிய வீடியோ போடுறேன், யார் எந்தெந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், யார் எந்தெந்த டைம் யூஸ் பண்ணால் எப்படி பண்ணலான்னு. அதே மாதிரி இப்போ ஒருவேளை இந்த ட்ரெண்ட் புரியாதவங்களுக்கு ஏதாவது சிஸ்டமேட்டிக்காக கேட்குறீங்கனாலும் அதுக்கும் வந்து நான் ஒரு சில செட்டப்ஸ் வச்சிருக்கேன்.
அது ஏன்னா முன்னாடி தான் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் பார்த்தா தான் இந்த ட்ரெண்ட் செல்லு புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கும் ஒரு 50 வீடியோஸ் வந்து பிளான் பண்றேன். பட் ஆனா அதான் எதுனாலும் நீங்க ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணணும். ஜென்ரலா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே லேகிங் தான். அதாவது இப்போ ப்ரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இண்டிகேட்டர்ல வரும். இல்ல என்னால பார்த்து ஃபாலோ பண்ண முடியாதுன்றவங்களுக்கு நான் 2, 3 இண்டிகேட்டர் செட்டப்ஸை கூட நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நீங்க Sure. கேட்டீங்க இப்போ brother, இங்க இதே கூட நான் காமிக்கிறேன். நீங்க வந்து இதை 1 மினிட்ல ஸ்கேல்பிங்க்கு கூட யூஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சரி. இப்போ யாரெல்லாம் வந்து இது ஒரு சும்மா ஒரு இஎம்ஐ பேஸ்டு சிஸ்டம். இதை நீங்க சும்மா 3 மினிட்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா கூட இது எப்போ பை வருதுன்னு பாருங்க. இங்கே தான் பை வந்திருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ சிஸ்டமா ரிலீஸ் பண்ணும்போது சொல்றேன். இது போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்க பை பண்ணிருந்தீங்கன்னா 2 மணிக்கு அந்த பைக்கு வந்து இது வரைக்கும் இன்னும் செல் வரல. அதே மாதிரி கடைசியா எப்போ செல் வந்துச்சுன்னு ஃபாலோ பண்ணீங்கனாலும் அந்த செல்லை பேஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல தான் செல் வந்திருக்கு. செல் வந்து மேலேருந்தே வந்திருக்கு. இங்கேருந்து வந்திருக்கு. இங்க வந்து செல்லு நீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போறீங்கன்னா ஃபாஸ்டா டைம்ல உட்காடுறீங்கன்னா ஓகே. இல்லைன்னா அதான் ஏதாவது ஒரு சிஸ்டமா ஃபாலோ பண்ணீங்க. எந்த டைம்ன்றதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் சொன்ன ட்ரெண்ட் புரியாதா இருக்கும். பட் இந்த சிஸ்டமா பார்க்கும்போது ஈஸியா இருக்கும்னா அந்த மாதிரி சிஸ்டத்தை கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க எந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ண போறீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த டைமையே வந்து பார்க்கணும். பீப்புள் வந்து சொல்லுவாங்க 1 மினிட்ல வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன் அதெல்லாம். பட் ஜென்ரலா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளால முடியாத நம்மனா சொல்லிடுவோம், மேனிப்புலேஷன் சொல்றோம், அவ்வளவுதான். ப்ரோ இப்போ நீங்க 15 மினிட்ஸ்ல நீங்க வச்சு செல் சொன்னீங்க இல்லையா, பீரிஷ் ட்ரெண்ட் சொன்னீங்க இல்லையா. ஆமா, இப்போ நம்ம அப்படியே போய் எடுக்க முடியாதுல்ல ப்ரோ, நம்ம புல் பேக் வந்து தானே எடுக்கணும். அப்படிலாம் இல்லையா? நீங்க தாராளமா எடுக்கலாமே. நீங்க அதான் புல் பேக்ல எடுக்கிறதா இருந்தா அதுக்கு தான் நான் ஃபிபனாசிலாம் சொன்னேன். நீங்க நம்ம சேனல்ல இருந்தீங்கனாலும் தெரியும். நான் ஒரு தடவையும் வந்து செல்லெல்லாம் வந்து புல் பேக்ல தான் எடுக்கவே சொல்றது. ஓகே ஓகே. சரி, நீங்க அதான் ஒண்ணுமே தெரியல, யாரையோ போய் நம்பி நிக்கிறீங்கன்ற பட்சத்துல நீங்க புல் பேக்லாம் என்ட்ரு தேவையில்ல. சிக்னல் டு சிங்கிள் என்ட்ரு ஆனீங்கனாலும் போதும். அதுதான் வந்து நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா பிரதர்? அந்த 5 செஷனும் பாத்துட்டீங்களா? 5 வீடியோவும்? ஃபிப் ஒண்டி ஒன்றும் பார்க்கல ப்ரோ, மித்ததெல்லாம் பார்த்துருக்கேன். அதுல வந்து நீங்க அந்த சிஸ்டமேட்டிக் ட்ரெண்ட் ட்ரேடிங் இருக்கு பாருங்க. ம் சரியா? அந்த 3rd வீடியோ இருக்குல்ல நம்ம இதுல ஆமாம். டூ லிஸ்ட்ல அது பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறதுக்கு பதில் இருக்கும். நீங்க ஓகே ஒரு லாட்ல பண்ண போறீங்களா, 2 லாட்ல பண்ண போறீங்களா டிசைட் பண்றீங்க. ஏன்னா இப்போ இன்ன வரைக்கும் நான் இன்னும் ட்ரேட வந்து இன்னும் டீடைலா நம்ம டச் பண்ணவே இல்லை. வரும் நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஐடியாஸ் மட்டும் தான் ப்ரோ. நீங்க இது பாருங்க ப்ரோ, பாலாஜி ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. பாலாஜினா ஐ திங்க் பாலாஜி நீங்க அந்த 0 to Proலயே நம்ம கிட்ட பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அவரே தான். ஏன்னா அந்த கப்பை பார்த்து தான் கண்டுபிடிச்சோம் உங்க ப்ரொஃபைல். அவரே தான். ஆமாம். ஓகே ஓகே. இல்ல 0 to Pro தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். கொரோனா டைம்ல இதே மாதிரி நான் ஒரு இனிஷியேஷன் வந்து டீச் பண்ணேன். அப்போ வந்து ரெகுலரா வீடியோஸ் வச்சேன். அதுல ஃபாலோ பண்ற நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சுபம் பார்டேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இங்கிலீஷ்ல பேசுங்க சொல்றாரு. அவரும் வந்து அந்த மெம்பர் தான். சுபம் ஐ திங்க் வில் பிளான் ஒன் செஷன் இன் இங்கிலீஷ் அண்ட் தென் வி கேன் ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ் ஹியர். நிறைய பேர் வந்து கமெண்ட்லயுமே போடுறாங்க, பர்சனலாக என்ன சொல்லிட்டே இருக்காங்க இங்கிலீஷ் போடுங்க. ஏன்னா அப்போ வந்து நான் போட்டப்போ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே பேரலாக பண்ணேன். ஆனால் இப்போ நான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஒன்று பண்ணாலும் ஒழுங்காக பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணலான்ட்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் தமிழ் கண்டென்ட் முடிச்சிருவோம். ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பட்டு முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக தேவைப்படுற எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இப்போ நான் இப்போ எல்லாரும் எவ்வளோ கேபிள் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க ரஃபா? ஒரு 50,000 இல்லை 1 லட்சம் இல்லை 2 லட்சம்? 1 lakh சார். 1 lakh. இப்போ 1 lakh இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூச்சர் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 lakhs மினிமம் தேவைப்படும். நான் அந்த வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் 3 lakhs இருந்தால் தான் நீங்கள் ஃபியூச்சரே பண்ணணும். நான் எப்படி அந்த கேபிள் டிசைட் பண்ணேன்றதெல்லாம் க்ளீனாக சொல்லியிருப்பேன். இல்லை 1 lakh வச்சு தான் ட்ரேட் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறவங்க வந்து ஒன்று அதான் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். பட் பையிங்கில் வந்து வின்னிங் சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. அப்படி அதுக்கு பதில் பண்ணுறவங்க நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ரெட் ஆகிட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? நான் என்னோட பியரிஷ் வியூக்கு ஒரு ஸ்ப்ரெட் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? பியர் ஸ்ப்ரெட்டா? ஆமா ப்ரோ, ஸ்ப்ரெட் ஒன்று கொடுத்தீங்க. அது அந்த நான் மாதிரி பண்ணி தான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 1 lakh வச்சிருக்கவங்களா இருந்தால் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா ஒரு ஸ்ப்ரெட்டுக்கு வந்து 50,000 தேவைப்படும். ஒருவேளை ஏதாவது மூவ் அகேன்ஸ்டா இல்லை ஃபேவரா போகும்போது அது நீங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜியா மாத்தியும் ஒரு 1 lakhக்குள்ள மொத்தமா ஸ்ட்ராட்டஜியாவே பண்ணிடலாம். ஏன்னா எல்லாரும் தான் நினைக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னா நல்ல காசு இருக்கணும், பயங்கரமா காசு இருக்கணும். அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் தெளிவா ஒரு வியூ இருக்கணும். அந்த வியூக்கு இன்னும் ரிஸ்க் வரும்ன்ற தெளிவு இருந்து ஒரு பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டா போதும், ஸ்ட்ராட்டஜி பண்ண எல்லாருமே ரெடி ஆயிடலாம். இப்போ நீங்க அன்னைக்கு கொடுத்தீங்க இல்லையா ஸ்ட்ராட்டஜி, ஆமா அது இப்போ ப்ராஃபிட் வந்து 31,000 இருக்கு ப்ரோ. ஆமா bro. ஆமா, நீங்க சும்மா ஒரு 2 lakhs வச்சு பண்ணீங்கன்னா கூட போதும். ஏன்னா நல்லா இருந்தா நினைப்பாங்கன்னா காசு பண்ண முடியாது. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரியாலிட்டியா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து ரியாலிட்டியா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ட்ரேட் பண்ண எதுக்கு வரீங்க? ஏன்னா நான் செஷன் எடுத்தாலும் சரி, நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, நீங்க எதுக்கு ட்ரேடிங் வந்தீங்க? காசு பண்ண தான் வந்தீங்க, கரெக்டா? ஆமா. நம்பர் ஆஃப் ட்ரேட் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எவ்வளோ கோல்ஸ் நீங்க ரைட் பண்ணாலும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு வந்தாலும் அல்டிமேட் எய்ம் என்னன்னா காசு பண்ணணும்னு தான் வந்திருப்பீங்க.
அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா போதும். இப்போ எல்லாரும் கண்டிப்பா இப்போ இங்க பேசுற எல்லாருமே ஒண்ணு அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேலைக்கு போறீங்க. கரெக்டா? யாருமே சும்மா இருக்க போறது இல்ல. கரெக்ட் தானே? ஆமா கரெக்டா? இது ஆமா எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஆமா இப்போ எஸ். உங்களுக்குள்ள மேபி உங்க பக்கத்துல வந்து ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இது நான் எப்பவுமே லைவ் செஷன்லயுமே சொல்லுவேன், நேரா செஷன் எடுத்தாலும் சொல்லுவேன். தயவு செஞ்சு ஒரு ஒரு பேப்பர் மட்டும் கையில எடுத்துங்க. பேப்பரும் பென்சிலோ இல்ல பேனாவோ மட்டும். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் மட்டும் அந்த பேப்பர்ல பதில் சொல்லிட்டு அந்த பேப்பரை மட்டும் பத்திரமா வச்சுங்க. அதுதான் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை வந்து கடைசியில மாத்த போகுதுன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிய வரும். பேப்பர் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு சில கேள்வி சார். ம். எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? பேப்பர் பென் மட்டும் எடுத்து வச்சுங்க. ஏன்னா இந்த பேப்பர் தான் உங்க லைஃபே மாத்த போகுதுன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஓகே ப்ரோ. ம். எல்லாம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இன்னொரு ஒன் டைம் கொடுக்கலாம் எல்லாரும் பேப்பர். ஏன்னா அங்க எல்லாரும் அங்கங்க இருப்பீங்க. இன்னைக்கு காலத்துல பேப்பர் தயவு செஞ்சு போன்ல நோட் பண்றது அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு பேப்பர் பென் உங்க பசங்க கிட்ட இருந்தா கூட ஒரு பேப்பர் கடன் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே ரொம்ப டிஜிட்டலா போயிடுவோம். உடனே லேப்டாப் எடுத்துக்கிறது, நோட் பேட் எடுத்துக்கிறது, அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒரு பேப்பர் பென் மட்டும் தேடுங்க. எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர்ல நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் வந்து எனக்கு சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு நேர்மையா கரெக்டா எழுதிங்க போதும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்தீங்க? சரியா? பதில் என்ன வேணா இருக்கலாம். சரி, இப்போ ஒரு சிலருக்கு வந்து இல்ல சார் எனக்கு டைம் ஓட மாட்டேங்குதுன்னு கூட இருக்கலாம். அதுக்காக நான் டைம் ஓட்ட தான் மார்க்கெட்ல வந்தேனாலும் பிரச்சனை இல்ல. இல்ல கத்துக்கிறதுக்கு வந்தேன்னு பதில் சொல்றவங்களா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அந்த பதில நீங்க அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் தெளிவா எழுதுங்க. நம்பர் 1ன்னு போட்டு எழுதிருங்க. எதுக்காக நீங்க மார்க்கெட்டுக்கு வந்தீங்க? என்ன வேணா இருக்கலாம் பதில். நான் வந்து அல்டிமேட்டா சொல்றது வந்து நான் காசு பண்ண தான் வந்தேன் அவ்வளவுதான். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா நான் எல்லாம் கத்துக்கிறேன், சொல்லித்தரேன் எல்லாமே இருந்தாலும் நான் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு நான் ஜாலியா டைம் வந்து அழகா யூஸ் பண்ணி என்னோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி யாரையும் டிபெண்ட் பண்ணி நிக்க தேவையில்ல. அது காசு வந்து நான் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால நீங்க உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை அந்த அந்த பேப்பர்ல அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரை எழுதிங்க. நீங்க எதுக்காக வந்தீங்க? சரியா? எழுதிட்டீங்கன்னா அந்த பேப்பர் கொஞ்சம் திருப்பி வச்சிருங்க. எல்லாம் எழுதிட்டீங்களா? ஆச்சு சார். ஆ. எல்லாரும் எழுதிட்டீங்கன்னா பேப்பர் திருப்பி வச்சிருங்க. சரி, திருப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு கேள்வி. இப்போ எல்லாருமே நான் முன்னாடி கேட்ட மாதிரி தான். எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க. இல்ல ஏதோ கரெக்டா? சார் வாய்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா கொஸ்டின்? ஒரு நிமிஷம். இப்போ எல்லாருமே வந்து என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ பண்றீங்க. கரெக்டா? உங்க உங்க டெய்லி நீடுக்கோ இல்ல உங்க மாச செலவுக்கோ ஏதோ ஒரு இடத்துல சம்பாதிக்கிறீங்க. கரெக்ட் தானே? எஸ். வேலைக்கு போயோ இல்ல பிசினஸ் பண்ணியோ இல்ல சொந்தமா அப்பா அம்மா சேர்த்து வச்ச பிசினஸ் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த பிசினஸ் தான் அது சம்பாரிச்சு கொடுக்குது. கரெக்டா? ஆமா சார். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றத மட்டும் அந்த பேப்பர்ல அப்படியே திரும்பி எழுதிருங்க சார். மாசம் மாசம் யாருக்குமே சொல்ல போறது இல்ல. அது உங்களுக்கு மட்டும்தான். நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்கன்றது ஒருவேளை ரேஞ்ச் தெரியலன்னா ரேஞ்சிலையும் எழுதிக்கலாம். ஒரு 50ல இருந்து 60 வரைக்கும் சம்பாதிக்கிறேன். பிசினஸ் பீப்புளுக்கு எப்பவுமே ஃபிக்ஸ்டா இருக்காது. ஆவரேஜா நீங்க என்ன earn பண்றீங்கன்றது அந்த பேப்பர்ல திருப்பி செகண்டா வந்து அந்த நம்பர் எழுதிருங்க சார். எவ்வளவு இப்போ கரண்டா சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு. இது உங்களோட இப்போ இருக்க வருமானம். எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஆ. எழுதிருங்க. எல்லாருமே எழுதிருங்க. மறக்காம எழுதிருங்க. இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் சீரியஸா பண்ணுங்க. எனக்கு என் லைஃப் நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணிருக்கு. நான் நிறைய பேருக்கு இதை சொல்லி நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து அந்த பேப்பர் எழுத சொல்றது. நீங்க அந்த நோட் பேட்லலாம் எடுத்துனீங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா இது நான் எப்படி சொல்லுவேன்னா எப்பவுமே எப்போ நம்ம போட்டோவை பிரிண்ட் பண்ணி கையில வச்சிருந்தோமோ அப்போ எல்லா போட்டோவும் பத்திரமா பார்த்தோம். எப்போ ஃபோன்ல எடுக்க ஆரம்பிச்சோமோ அது குப்பை தான். சும்மா இஷ்டத்துக்கு கிளிக் பண்ணிட்டு அதை பார்க்க கூட மாட்டோம். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அந்த பேப்பர் எடுத்து உங்களை எழுத சொன்ன ரீசன். அது செகண்ட் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்க எதுக்காக மார்க்கெட்டுக்காக வந்தேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் யாரெல்லாம் வந்து காசு பண்ண வந்தேன் அப்படின்னு எழுதுனீங்களோ அவங்க மட்டும் இந்த தேர்டுக்கு ஆன்சர் எழுதுங்க. எவ்வளவு பண்ண வந்தீங்க? அமௌண்ட்டா எழுதுங்க. அமௌண்ட்டா எழுதுங்க. இப்போ மாசத்துக்கு நீங்க எப்படி சம்பாரிச்சு ஒரு அமௌண்ட்டா எழுதுனீங்களோ அந்த மாதிரி மாசம் மார்க்கெட்ல இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத ஒரு அமௌண்ட்டா எழுதுங்க. எனக்கு நிறைய வேணும் அப்படின்லாம் எழுதாதீங்க. ஏன்னா எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாத பட்சத்துல உங்களால அதை தேடி ஓடவே முடியாது. அதனால எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்ல நிறையனா எவ்வளோன்ற நம்பராகவே எழுதுங்க. நான் சம்பாதிச்சதோட அதிகமாக வேணுமா? 1 லட்சம் சம்பாதிச்சவர் வந்து 5 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை 10,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரான்றத வந்து தெளிவா அதே மந்த்லிலே இப்போ முதல்ல ஒரு ஏர்லியில நீங்க உங்க ரெவன்யூ எழுதிருந்தீங்கன்னா இப்பயுமே ஏர்லிலேயே கூட எழுதுங்க. இல்லைன்னா மந்த்லிலே எழுதுங்க. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத நீங்க எழுதிட்டீங்களா?
ஹலோ. கிளாஸ்ல இருக்கு. எலியன் ம். ம். ஆ சாரி, ஒரு கால் வந்துச்சு. அது இதுல ப்ளூடூத்ல கனெக்ட் லேப்டாப் ஆயிடுச்சு. எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? இல்ல சார். ஓகே. சரி, இப்போ இப்போ அந்த அப்படியே பேப்பரை திருப்பி வச்சிருங்க. என் கூட இப்போ யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர், நான் 2 3 கேள்வி பர்சனலாக கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்ல முடியும்னா மட்டும் என் கூட பேசுங்க. இது இப்போ நீங்கள் எழுதுனது ரிலேட்டடாக தான். யாராவது ஒருத்தர் இல்லைனா 2 பேர், யார் நீங்கள் டிசைட் பண்ணீங்க, நான் அவங்க கூட மட்டும் தான் இந்த விஷயத்தை கேட்க போகிறேன். நீங்கள் யார்? இப்போ நான் ஒரு சில கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி என்கிட்ட பேசலாம். மீதி எல்லாரும் ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணலாம். யாரா இருக்கீங்களா பேசுறதுக்கு? எஸ் சார். யாரு? கீர்த்திகாவா? எஸ் சார். ஓகே ஓகே. சரி, இப்போ இப்போ இந்த பேப்பர்ல எழுதுனதுல நீங்க பதில் சொல்லலாம்ல இத்தனை பேருக்கு முன்னாடி, உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்கா? சொல்லலாங்க சார். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டா மேடம்? பண்ணலாங்க சார். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எதுக்காக நீங்க மார்க்கெட் வந்தீங்க? ஏர்ன் பண்றதுக்கு சார். ஏர்ன் பண்றதுக்கு தான் வந்தீங்க. கரெக்டா? சார் Second. ஏர்ன் பண்றதுக்கு தான். செகண்ட் கேள்விக்கு பதில் சொல்லலாமா? செகண்ட் ஒரு ஆன்சர் எதிர்ப்பீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் சார். நோ salary now. நோ சேலரி. அப்பனா உங்க ஃபேமிலி இன்கம்னு வச்சுக்கலாமா ரஃபா ஒரு பேச்சுக்கு? உங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, அதுதான் உங்களுக்கு ஃபேமிலி இன்கமா இருக்குது. அது ஏதாவது ஒரு நம்பரா சொல்ல முடியுமா? ஒரு ரேஞ்ச் சொல்லலாம் சார். அது என்ன நம்பர்? 45k. 45K. ஓகேவா? தேர்ட் என்ன எதிர்க்கீங்க? 25,000 monthly. 35,000 மந்த்லி. ஓகே. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் மேடம். இப்போ நீங்க அசியூம் பண்ணீங்க, இப்போ ஏன்னா நீங்களும் வேலைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்கிட்ட முன்னாடி நீங்க பேசும்போது ஒரு தடவை சொன்னீங்க நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க. ஆமாங்க சார். ஆமா. இப்போ நீங்க அந்த 40,000 ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், சரியா? ஓகே ஓகே. இப்போ இந்த சம்பளத்துல 45 + 35 சம்பாதிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அதே வேலையில, சரியா? அதே வேலையில இப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க எனக்கு சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல சென்ட்ரல் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. கரெக்டா? ஹாஸ்பிடல் சார். ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ணிருந்தீங்க. இப்போ அங்க வந்து உங்களோட சேலரி வந்து 45,000 வச்சுங்களேன். ஆனா Okay. இப்போ அந்த சேலரி நம்ம ஏர்ன் பண்றதுக்கு வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய வந்து ட்ரைனிங்ஸ் போயிருப்போம், அதெல்லாம் பண்ணி நிறைய பேர்ட்ட பாலிடிக்ஸ் நிறைய திட்டு வாங்கியிருப்போம், அதெல்லாம் பண்ணி தான் அந்த 45,000 ஏர்ன் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? ஆனா இப்போ ஆமாங்க. இப்போ நம்மளோட தேவை வந்து 45 + 35 ஆயிடுச்சு, சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணா அதே வேலையில அந்த 45,000 + 35 கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் எஃபோர்ட் போட்டு ஓவர் டைமா ஒர்க் பண்ணணும். இல்ல அதான் அது நான் கேட்கறது வந்து இப்போ இன்னைக்கு இருக்கீங்க, நாளையில இருந்து என்ன இப்போ மார்க்கெட்ல நீங்க அடுத்த மாசத்துல தானே கேக்குறீங்க, கரெக்டா? ஆமாங்க சார். இப்போ அந்த 45,000 ஏர்ன் பண்றாரு, அடுத்த மாசமே அதை 75,000 ஆக்கணும்னா பாசிபிளா என்ன பண்ணா பாசிபிள்? ஒருவேளை ஜம்ப் அடிக்கலாம், ஜம்ப் அடிச்சாலும் மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 10% 20% கிடைக்குமா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஈவன் ஐடி பீப்புளுக்கே கிடைக்காது. ஆமாங்க சார். சரியா? என்ன 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 பண்ணலாம்? என்ன என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன யோசிப்பீங்க? இப்போ அந்த உங்களுக்கு தெரிஞ்சது இதான்னு வச்சுங்களேன். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு தெரியும், சரியா? அது ரிலேட்டடா, ஏன்னா அதுக்கு தான் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, கிளாஸ் போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 3 இடத்துல வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் ஏன்னா இப்போ போய் ஃப்ரெஷ்ஷா இப்போ என்ன போய் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னா கண்டிப்பா எனக்கு தெரியாது. நான் ஏரோஸ்பேஸ் படிச்சிருந்தாலும் அதை போய் பண்ண முடியாது, கரெக்டா? அதுக்குன்னு அதை படிச்சிருக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் அதை பண்ண முடியும், ஆமா. கரெக்டா? இப்போ அந்த 75,000 சரி 75,000 வேண்டாம், இன்னும் ஒரு 20% எக்ஸ்ட்ரா வேணும்னா எவ்வளோ? 45,000 ரூபாயில 20% எவ்வளோ? 9,000 வச்சுக்கலாமா? அந்த அடிஷனல் 9,000 வரணும்னா நீங்க உங்க ஜாபை ஒட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐடியா இல்லைங்க சார். மிஞ்சி மிஞ்சி போனா எல்லாருக்கும் என்ன தோணும்? இந்த ஜாப் விட்டு உடனே கொஞ்சம் கத்துக்குன்னு வெளில போயிட்டு வேற நல்ல ஜாப்ல போலாம், அப்ப கொஞ்சம் வேற ஜாப் தேடணும். கரெக்டா? இதானே ஃபர்ஸ்ட் தாட்டா வரும், அவ்வளவுதான். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வேற கம்பெனி ஜம்ப் ஆகலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல ஏதாவது ஒரு பார்ட் டைமா ஒரு வேலை பார்க்கலாம், உட்காந்ததுலயே ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா இந்த வேலைக்கு போறதுனால நம்மளால சம்பாதியம் கெடக்கூடாது, ஆனா வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றவங்களா இருந்தா, இப்போ இதே பிசினஸ் பண்றவங்களா இருந்தா என்ன பண்ணலாம்? நான் கடை வச்சு ரன் பண்றேன் சார், என்னால இந்த கடைக்கு மேல வந்து ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் கடையோ இல்ல ஃபோன் ரீசார்ஜ் கடையோ வச்சா சேரும், அப்படி இவ்வளவுதான் யோசிப்பாங்க, கரெக்டா? ஆமாங்க சார். ஓகேவா? இப்போ நம்மளும் வந்து அப்படிதான் யோசிக்கிறோம். என்னன்னா மார்க்கெட்னு ஒண்ணு இருக்குது, அது வழியா அந்த 35,000 வந்து நம்ம கான்செப்ட் பண்ண ட்ரை பண்றோம், கரெக்டா? எஸ் சார். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இந்த வேலைக்கு வந்து நம்ம இப்போ ரெடி ஆகல. டே 1ல இருந்து எப்போ ஏபிசிடி கத்துக்குன்னு 1 2 3 கத்துக்க ஆரம்பிச்சோமோ அப்போ ரெடியாக ஆரம்பிச்சோம் இந்த வேலைக்கு, ஆமாங்க சார். சரியா? அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிச்சோம், அப்புறம் ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணிக்கணும், அப்புறமா தான் இந்த 45,000 நம்ம அப்போ ரெடி பண்றோம், கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ ஒரு பேச்சுக்கே சொல்றோம், நம்ம இப்போ நாளைக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு எங்கேயோ வெளில போறாரு, எனக்கு பதில் என் வேலையை போய் பாருன்னா ஃபர்ஸ்ட் நீங்க குவாலிஃபைடா? இல்ல இல்ல.
என்னதான் நம்ம ஹஸ்பண்ட் எல்லா கதையும் நம்ம கிட்ட எல்லாமே சொன்னாலும், எல்லார பத்தி எல்லாமே சொன்னாலும், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம போய் நிக்கவே முடியாது. கரெக்ட் தானே? ஆமாங்க சார். அப்ப சார். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு காசுன்றது மார்க்கெட்ல ஆக்சுவலா ஈஸியா நடக்கும். என்னன்னா, காசுன்றது டிரான்சாக்ஷன் ஈஸியா நடக்கும். ப்ராஃபிட்டும் சரி, லாஸும் சரி, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா, அவுட்கம்ல இருந்து காசு தான். அது நெட் பாசிட்டிவோ, நெகட்டிவோ. ஆனா ஜெனரலா எங்கேயுமே காசு அவ்வளவு சீக்கிரத்துல சம்பாதிக்கவே முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க எல்லாருமே இது எல்லாருக்குமே தான் இந்த கேள்வி. நான் மேடம் கிட்ட பேசுறதுனால அவங்கள மட்டும் எடுத்துக்க வேண்டாம். நீங்க அந்த பேப்பரை பாருங்க. நீங்க ஒரு அமௌண்ட் கேட்டீங்க பாத்தீங்களா மார்க்கெட்ல இருந்து. ஆமாங்க சார். சரியா? இப்போ அந்த இன்டர்வியூ நினைச்சீங்க. நான் உங்களை கேட்கறேன். உங்களுக்கு என்ன தெரியும் மார்க்கெட் அந்த காசு உங்களுக்கு தரத்துக்கு? நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் எடுத்தா கூட நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம்ல. சரி, உங்களுக்கு என்ன சாமான்ல தெரியுமா? வீடு பெருக்க தெரியுமா? எத்தனை வீட்டுல பெருக்கிருக்கீங்க? அங்க யாருக்கு தெரியும்? ஒரு கிராஸ் செக்லாம் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நினைச்சுப்போம். இப்போ நீங்க ஒரு அமௌண்ட் கேட்டிருக்கீங்களே, மார்க்கெட்ல இருந்து எனக்கு வேணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு நியாயமா பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அந்த காசை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? நிறைய பேருக்கு கரெக்ட் சுருக்கம் தான். இல்ல, நிறைய பேருக்கு சுருக்கம் தான் இருக்கும். பட் ஆனா இதே ஒருத்தல இன்டர்வியூ போய் நம்ம கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிப்போம். இது அப்படி கிடையாதுல்ல. நம்ம என்ன பண்றது? ட்ரேடிங்கிறது ஆஃப்டர் கொரோனா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றும் வேணாம், ஆன்லைன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா போதும். ஒரு ₹100 இல்ல ₹1000 இருந்தா கூட போதும், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நானும் ட்ரேடர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது இப்போ இல்ல, முன்னாடில இருந்தே அப்படிதான் இருக்கு. அது ஆஃப்டர் கொரோனா என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயுமே போக முடியாதவங்களுக்குலாம் மார்க்கெட் ஒரு பெரிய வரப்பிரசாதமா மாறிடுச்சு. சரியா? இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ₹1000 பார்த்துட்டு யூடியூப்ல 2 வீடியோ பார்த்துட்டா நீங்க கேட்குற அமௌண்ட்ல அட்லீஸ்ட் 10% மார்க்கெட் குத்துறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க சார். ஏன்னா இப்போ இன்னைக்கு நீங்க நோட் பண்ணீங்க பாத்தீங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கும்போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க பெரிய சேலரி கூட வாங்கலாம். நல்லா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சேலரி வாங்கியிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா எனக்கெல்லாம் இது எப்போ புரிஞ்சதுன்னா, நான் சும்மா ஸ்கூல் படிக்கும்போது எங்க பக்கத்து மெக்கானிக் ஷெட்லாம் இருக்கு. அங்க சும்மா எடுபடி வேலைலாம் பார்த்துருக்கேன் நான். அந்த லீவ்லாம் விடுவாங்க பாத்தீங்களா? அந்த டைம்ல இந்த 10 நாளைக்கு ஒரு ₹200 ₹300 கொடுப்பாங்க. அப்போதான் லைஃப்ல நிறைய விஷயம் புரிஞ்சுது. இந்த ₹200 ₹300 நம்ம ஈஸியா செலவு பண்றோம் அந்த ஸ்கூல் டைம்லயோ. அப்போதான் கஷ்டமா இருந்துச்சு. ஓ, இவ்வளவு கஷ்டமா காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. அப்பதான் நான் ஒழுங்கா படிக்கவே ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ நீங்க நீங்க ட்ரேடிங்குள்ள ட்ரேடிங் இல்லை, பை மீன்ஸ் எனி ப்ரொஃபஷனாக இருக்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் டீ கடை போடணும்னு ஆசை இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு உடனே கடையை போடலான்னு என்கிட்ட ஒரு ₹5,00,000 இருக்கு. ₹5,00,000 தான் நீங்க டீ கடை போட்டுடலாமா? வெறும் காசு மட்டும் வச்சிருந்தா ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிரான்ச்சைசின்ற பேர்ல இல்ல, நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் அந்த பிசினஸ் பத்தி ஒரு புரிதல் இருக்கணும்ல. வெறும் காசு மட்டும் எதுவுமே பண்ணிடாது. அதே மாதிரி வெறும் ஸ்கில் மட்டுமே எதுவுமே பண்ணிடாது. பிசினஸ்னு வரப்போ ஒரு ஸ்கில் இருந்ததுன்னா நீங்க போய் யார்கிட்டயா வேலை செய்ய வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஸோ தயவு செஞ்சு அதான் நீங்க என்ன கேட்குறீங்கன்றதுக்கு நீங்க என்ன ரெடி ஆயிட்டீங்கன்றத பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் மார்க்கெட்ல. அதுக்கு நான் உறுதியா சொல்லலாம். ஏன்னா நான்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. நான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். நான் அந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு நான் 2019 ஜாப் குவிட் பண்ணிட்டேன். நான் முன்னாடி அந்த 0 to Pro அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். இப்போ பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே என்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரி மோஸ்ட்லி தெரியவே சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியர். நான் பி மெக்கானிக்கல், எம்இ ஏரோஸ்பேஸு. நான் எங்கேயும் கேம்பஸ்லேயே அப்படியே செலக்ட் ஆகி போனேன். அப்புறம் அப்படியே ஒர்க் பண்ணேன். 2010 தான் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். 8ல் மார்க்கெட் உள்ள வந்துட்டேன். பட் 10ல் தான் நான் மார்க்கெட்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கினது 2010 தான். அதுக்கப்புறம் நான் என்ன 2-3 பேர் ட்ரெயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. இல்லை முடியாது சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஆன்லைனில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னாரு. அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. அவர் தான் என்னோட இப்போ வரைக்கும் என்னோட பார்ட்னரு. என் அக்கௌண்ட்டே அவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. இப்போ அது நான் பிஸியாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமியில் ராஜான்னு ஒருத்தர் பேசுவார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரெகுலராக ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமின்னு ஒரு யூடியூப் இருக்குது, அதில் பேசுவார். என் கூட டிஸ்கஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாரு டெய்லி. அவர் ராஜான்னு சொல்கிறவர். அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் அவர் தான், என்னோட பார்ட்னரும் அவர் தான். நான் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 10,000 அதுக்கு மேலே நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிட்டோம். ஆனால் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே என்னன்னா, நான் இப்போ இந்த கேள்வி கேட்டவொடனே நிறைய பேருக்கு கஷ்டமாயிடும். இதெல்லாம் நான் எப்போ தெரிஞ்சுக்கின்னு நான் எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது? எனக்கு விவேக் படம் காமெடி இருக்கு பார்த்தீங்களா, ஒரே மாத்திரை எல்லாமே சரியாயிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சரியாகாது. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும், இல்லை நீங்க என்ன கத்துக்கணும். இப்போ நீங்க ஏதோ ஒன்று கேட்குறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. சார் எனக்கு டீ கடை போட்டா ஃபேமஸ் ஆயிடலாம்னு சொல்லி உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட காசு கேட்குறாங்க. நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? மேடம் நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? உங்க தம்பியோ இல்லை உங்க அண்ணனோ யாரோ ஒருத்தர் சொல்றாரு, உங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கி கொடு, நான் டீ கடை போட்டு போச்சுப்பேன் அப்படின்னு கேட்குறாருன்னா நீங்க என்ன மேடம் கேள்வி கேட்பீங்க? சொல்ற உங்க தம்பிகிட்ட அதை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் கேட்போம். யார் சொன்னா என்ன தெரியும், யார் சொல்லி இப்ப இதை நீ ஸ்டார்ட் பண்ற, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் அவர் சொல்லுவாரு, இல்ல இன்ஸ்டால பார்த்தா எல்லாருமே சூப்பரா இருக்காங்களா அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க? சிரிக்க தான் செய்யுங்க, திட்ட விட மாட்டீங்க. கரெக்டா? ஆமாங்க சார். அப்ப அதுக்கப்புறம் அதான் ஒரு 4-5 கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா, இதுவும் நீங்களும் அதே மாதிரி தான் உங்களை நீங்களே திரும்பி கேட்டுக்க வேண்டியதான். ஏன்னா நீங்க மார்க்கெட் கேட்கறதுலாம் தப்பு இல்லை, பட் உங்களுக்கு என்ன தெரியும்
உங்ககிட்ட என்ன இருக்கு, நீங்க எப்படி பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கேப் தான் ஆக்சுவலா ட்ரேடிங்க்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளமாவே இருக்கு. ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நிறைய இன்டர்வியூஸ்லையும் பேசியிருப்பேன், அங்கேயுமே தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எதுவுமே தெரியாது, தேவை மட்டும் நிறைய இருக்கும். ஆனா வந்து இல்ல நான் நினைச்சா நான் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இருக்கும். ஆனா அப்படி எதுவுமே நடக்காது. என்னால முடியும் முடியும்ன்றது வந்து அது ஓகே, முடியும்ன்றது ஓகே. ஆனா என்ன பண்ணிட்டீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ லேர்ன் பண்ணீங்களா அப்படின்னா, லேர்ன் பண்ணீங்களா நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அட்லீஸ்ட் இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, அதுவாச்சும் தெரியுது சொன்னீங்கன்னா கூட சந்தோஷம். நான் அதுக்கு தான் இந்த வீடியோஸ் வந்து நான் பொறுமையா பிளான் பண்றேன். என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டுனா என்னது, இப்போ சொல்லலாம் நீங்க எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னதுன்னு தெரியும், ட்ரெண்ட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு தெரியும், ட்ரெண்ட் ரிவர்சலா இல்ல ட்ரெண்ட் கண்டினியூஷனா எப்படி பண்றதுன்னு தெரியும், சிஸ்டமேட்டிக்கா ஒரு ட்ரேட் எடுத்தா எப்படி பண்ணணும்னு தெரியும், எவ்வளவு கேபிட்டல் இருந்தா அந்த ட்ரேடை பண்ண முடியும்னு தெரியணும், அப்புறம் அந்த ட்ரேடை நான் நிறைய கேபிட்டல் பண்ண போறேன்னா என்னென்ன டூல் தேவை தெரியணும். இதுக்கு தான் நான் இப்போ அந்த பிளேலிஸ்ட்டை வந்து மாங்குன்னு பிளான் பண்ணி இழைச்சி வச்சிருக்கேன். இவ்வளவுதான் ரீசன் ஃபர்ஸ்ட். இப்போ நான் கேட்குற பதிலுக்கு நான் கேட்குற கேள்விக்கான பதிலை தான் நான் ரெடி பண்ணி, ஏன்னா அது யாருக்கு எப்போ தேவைப்படும்னே தெரியாது. நான் முன்னாடி வந்து அந்த 0 to Pro பண்ணுறப்போ நான் கொஞ்சம் ரஃபாக பண்ணிட்டேன். புரியுமா புரியாதா, இப்போ இப்போ இங்கேயே 17 பேர் இருக்கும். இந்த 17 பேரில் எத்தனை பேருக்கு வந்து மார்க்கெட் பற்றி பேசிக் தெரியும், எத்தனை பேருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் தெரியுன்றதே கேள்வியே கேட்காம நேராக நம்ம ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒன்றுமே புரியாதுல்ல. ஏன்னா அவருக்கு ஒன்றும் பதில் சொன்ன மாதிரி இருக்கும். மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு ஆப்ஷன்ஸ்ல தெரியல, இல்லை ஃபியூச்சர் எனக்கு தெரியலன்றவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஐ திங்க் என்கிட்ட பேசின இப்போ கிருத்திகாக்கா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியாதுன்னு சொன்னாங்க. நானும் வந்து இன்னும் எந்த மேடம் கொடுத்தேன் உங்களுக்கு, அது ஒரு லிங்க் கொடுத்தேன். ஆப்ஷன்ஸ் ஜீரோதா வேர்சிட்டி மட்டும் தான் கொடுத்தேன். ஆமா, அப்பயும் தெளிவாக சொல்லி கொடுத்தேன், நீங்க போய் எங்கேயும் கிளாஸ்க்குலாம் போகாதீங்க, இது மட்டும் படிங்க அப்படி சொல்லி தான் கொடுத்தேன். படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா மேடம்? ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சார், பண்ணிட்டு இருக்கீங்க சார். புரியுதா? அட்லீஸ்ட் இப்போ புரியுதா ஆப்ஷன் தான்? ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் வியூவை பார்த்துட்டு ஏதோ ஒரு நான் கால் கொடுக்கும்போது அந்த சினா எது பினா எது அப்படின்னு கேட்டாங்க மேடம். கரெக்டா மேடம்? சிபி தெரியுங்க சார், செல் கேட்டேங்க சார். அதான் ஏதோ ஒன்று கேட்டீங்க, அப்பதான் சொன்னேன் நீங்க ஆப்ஷன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிங்க. அப்புறமா இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் இருக்குமா மேடம் நம்ம பேசி? ஆமாங்க சார், ஆமா ஆமா, ஒரு 1 வீக் ஆகுது. இப்போ அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன்னாச்சும் உங்களுக்கு புரிய வரும்ல. இப்போ அட்லீஸ்ட் அந்த குரூப்ல புரியுது. அதுக்கப்புறம் நீங்க 2-3 ட்ரேடே பண்ணிட்டீங்கன்னு எனக்கு சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த பேப்பர் திரும்பி எடுத்து பாருங்க சார். நீங்க கேட்கறதுலாம் தப்பு இல்லை, அதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கீங்க, அவ்வளவுதான். இப்போ அதுக்கு என்ன வேணும்? சரி, எப்பவுமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் வேணும், கேபிட்டல் வேணும், ரிஸ்க் எடுக்கிற திறமை வேணும். இது 3 கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னா போதும், நீங்க எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் மார்க்கெட்ல. ஆனா நீங்க அதை வந்து அது இப்போ 1 லட்ச ரூபா கேட்குறீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கான ஸ்கில் இருக்கணும், அந்த 1 லட்ச ரூபா பண்றதுக்கான கேபிட்டல் எடுத்துன்னு வரணும், அதுக்கான ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தரணும், அவ்வளோதான். இது 3 செட் ஆயிடுச்சுன்னா நீங்க கையில் எழுதிருக்கீங்க பாருங்க பேப்பர்ல, எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி ஈஸியாக மீட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இதில் எதுவுமே தெரியாமல் வெறும் சும்மா இப்போ வெறும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் எதுன்னு தெரிஞ்சுக்காம ஃபர்ஸ்ட் நாள் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எடுத்த உடனே ஆப்ஷனை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஒன்றுமே புரியாது, பதட்டமாகவே இருக்கும். என்னடா இது இவர் ஒன்று சொன்னார் அங்கே ஒன்று நடக்குதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் அதான் ஃபர்ஸ்ட் இந்த புரிதல் தான் வேணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலையிலேயே நாளைக்கு ஒரு 20% அந்த காசை சம்பாதிக்கணும்னு சொன்னாலே நம்ம வந்து நாக்கு தள்ளிடும் நம்மளுக்கு. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா, ரைட்டா நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு இது. யாரெல்லாம் மார்க்கெட்டை ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிச்சிருப்பீங்க? மோஸ்ட்லி யாருமே படிச்சிருக்க மாட்டோம். இல்ல சார். இப்போ ஏதோ ஏபிசிடி எழுத சொல்லி ஏதாவது கிராமர் கிளாஸ் எடுக்க சொல்றேன்னா கூட இல்லை சார் நான் டியூஷன் கூட போயிச்சுப்பேன், ஏன்னா நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியும்னாச்சும் சொல்லலாம். ஆனால் மார்க்கெட்டுன்றது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஸ்கூலோ காலேஜோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரமாக இருக்க ஒரு விஷயம். கரெக்டா? இப்போ இதில் வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு இறங்கிட்டோம், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே இறங்கணும். இப்போ மேம் சொன்ன மாதிரி தான். இப்போ இதே உங்களுக்கு தெரிஞ்சவங்க புதுசாக ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. சரி, அவர் பிரியாணி கடை போட்டால் நல்லா ஃபேமஸ் ஆகிடலாமா, நல்லா சம்பாரிச்சிடலாமான்னு கேட்டாலும் நீங்கள் என்ன கேட்பீங்களோ அதே கேள்வி தான். இப்போ மேடம் எப்படி கேட்டாங்கன்னா, எப்படி உனக்கு தெரியும், எங்கே நீ பார்த்த, அப்புறம் ஸ்டடி பண்ணியா, எங்கே போட்டால் எவ்வளோ ஓடும் தெரியுமா, என்ன சொல்லுவோம், போய் 2-3 பிரியாணி கடையில் போய் நின்று பாரு, சாயந்தரம் முடியும் போது பிரியாணி மீந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருனாச்சும் சொல்லி விடுவாங்க. அந்த மாதிரி நீங்க எழுதின பேப்பர் தான். இப்போ நீங்க எழுதின பார்த்தீங்களா 3 கேள்விக்கு பதில் எழுதுனீங்களே, இதுல தான் இருக்கு உங்களோட லேர்னிங். இப்போ நீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்றத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. எதுக்காக லேர்ன் பண்ண போறீங்க, ஏன் எதுக்காக வந்தீங்க மார்க்கெட்ல, எல்லாரும் தயவு செஞ்சு அந்த பேப்பர் எடுத்து பாருங்க. இப்போ நான் திரும்பி சொல்ற கேள்விக்கு அப்படியே உங்களுக்குள்ளேயே பதில் சொல்லிங்க. நீங்க எதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்தீங்க? ஏன்னா ஒரு சிலர் வந்து லேர்ன் பண்ணலான்னு கூட வந்திருப்பாங்க, வெறும் லேர்னிங் மட்டும் இருக்கு, ஆனால் லேர்ன் பண்றீங்களான்னு மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். இல்லை ஒரு சிலர் வந்து இல்லை சார் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கே இருக்காங்க, நல்லா ரிட்டையர் ஆகிட்டு, இல்லை சார் எனக்கு வந்து டைம் போகணும், அப்படி டெய்லி மார்க்கெட்டோட உருட்டுனா போதுன்றவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எதுக்குன்றதை வந்து எப்பவுமே பேக் ஆஃப் த மைண்டில் நல்லா ஏற்றிங்க, எதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் ஒன்று சம்பாதிக்கிறீங்களே, இப்போ அதில் எவ்வளோ பெர்சன்டேஜாக கேட்குறீங்கன்றது மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், தெரியலன்னா பிரச்சனையே இல்லை.
அதுக்கு என்ன நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, எப்படி வந்து கத்துக்க போறீங்க, என்னெல்லாம் தெரியணும். இப்போ மார்க்கெட்ல காசு பண்ணணும்னா என்னெல்லாம் தெரியணும். இதுக்கு நீங்க வந்து ரெடி ஆகுங்க. டெய்லி டெய்லி வந்து ரெடி ஆகிங்க. இப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பண்றீங்களான்றத மட்டும் உங்களால முடிஞ்சா டெய்லி ஒரு தடவை இந்த பேப்பரை மட்டும் எடுத்து பார்த்துட்டு என்ன நீங்க என்ன ப்ரோக்ரஸ் ஆயிருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகே, எனக்கு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகே, இப்போ வந்து நான் ஒரு 10,000 ரூபா போட்டு ட்ரேட் பண்ணுறேன், ஆனால் ப்ராப்பராக பண்ணுறேனா அப்படின்னு டெய்லி. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளோ முடிஞ்சா டெய்லி பாருங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி ட்ரேடிங் டேஸ் இல்லாத ஒரு நாளில் வந்து தயவு செஞ்சு அந்த பேப்பரை எடுத்து பாருங்க. ஏன்னா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்கு வந்தீங்க, நீங்கள் எப்படி ரெடி ஆகணும். நான் ஒரு சில நேரம் உண்மைகள் கசக்க தான் செய்யும், நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது எனக்குமே நடந்தது தான். ஏன்னா நானுமே வந்து நான் சொன்னேன்ல, நான் கொஞ்சம் படிக்கும்போது வந்து நல்லா படிப்பேன், அப்படியே கேம்பஸ்லேயே செட்டில் ஆனதுனால நானும் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸி தான் நினச்சேன். அது கூட சண்டை தான் போட ஆரம்பிச்சேன். நான்லாம் வந்து வேலை கூட எங்கேயும் அலைஞ்சதில்லை, இங்கெல்லாம் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அப்படி வந்து நான் இடத்துல சொல்லியிருப்பேன். நான் வீட்டுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருந்து தான் நான் ஃபஸ்ட்டு விட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது இந்த 2010 நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட லாஸ்ட் 2009 முடிஞ்சிச்சு. நான் அதை எப்போவுமே மறக்கணும்னு நினைக்கிறதுனால தான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் 2010 தான் அப்படின்றது தான் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த கேள்விக்கான பதில் எனக்கு எப்போ கிடைக்க ஆரம்பிச்சதோ அப்போ எனக்கு எப்படி படிக்கிறது ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி ட்ரேடிங்கும் ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுக்கு நல்லா தெரியும் அதை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணுவீங்கன்னு. ஏன்னா அதை நீங்கள் ஒன்று பிடிச்சோ புரிஞ்சோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் ட்ரேடிங் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். இதில் நான் சொன்னதுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குறது முடியாதுன்னே சொல்லலை நான், நீங்கள் கேட்குறத தாராளமாக பண்ணலாம். அதுக்கு தேவை இந்த 3 விஷயம் தான். உங்களுக்கு என்ன தெரியுது, சரியா, உங்ககிட்ட என்ன கேபிட்டல் இருக்கு, அந்த கேபிட்டலுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கும் அந்த ரிஸ்க்கை உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியுமா, இந்த 3 தான். இந்த 3 முடிச்சு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போனா இந்த பேப்பரை பத்திரமா எடுத்து வச்சிங்க, உங்களால் எப்போவுமே நீங்கள் நினச்சதை ஈஸியாக பண்ணலாம். சரியா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் ஏன் பொறுமையாக இந்த விஷயத்த வந்து பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்னு. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான். ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு பாதி தெரியும், ஒரு சிலருக்கு மிடில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் 3-4 வருஷம் கூட ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் ட்ரெண்டுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அது நான் பார்த்துருவேன் சார், எனக்கு பார்த்தோன்னே தெரியும், அதே அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எனக்குமே அப்படி தான். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு டீச் பண்ணும்போது அப்போ தான் புரிஞ்சுது, ஓ நம்மளுக்கு தெரியறது முக்கியம் இல்லை, நம்ம இன்னொருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ஒரு சார்ட்டை பார்த்தோன்னே சொல்கிறேன் இது பையா செல்லா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி நான் எப்படி புரிய வைக்கிறது. இப்போ நான் சும்மா ஒரு சார்ட்டை பார்க்குறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு தெரிஞ்சிடும் இது மேலே போகிற மாதிரி இருக்குது, இது கீழே போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நான் இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன், இதனால தான் இது மேலே போகுது. அப்போ நம்மளுக்கு வந்து சொல்ல தெரியணும், இல்லைனா வந்து அதை ஃப்ரேம் பண்ண தெரியணும் கரெக்டாக. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். அது எப்போ தெரியும், நம்ம நல்லா பண்ணுற வேலையில், நம்ம நல்லா பண்ணும்போது. நீங்கள் டெய்லி பண்ணுற வேலையில் இது அப்படியே போகிற போக்கில் பண்ணுறது, இதை போய் நான் எங்கே சொல்கிறதுன்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டில் மார்க்கெட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கறது ஒரு மேட்டரே இல்லை, அதை தாண்டிலாம் போகலாம். ஏன்னா என்கிட்ட நான் எழுதின பேப்பரும் இருக்குது, நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்றதான் என்கிட்ட இருக்குது. இப்போது நான் 2000 கிட்டத்தட்ட ஆமாம் 10 தான் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணேன். இப்போ நான் அதோட பயங்கரமாக earn பண்ணுறேன். எனக்கு இப்போ அந்த பேப்பரில் இருந்ததெல்லாம் நினச்சா சிரிப்பாக வருது, என்ன இவ்வளோ நம்ம கம்மியாக கேட்டிருக்கோம் மார்க்கெட் கிட்ட இருந்து. அப்பப்போ நினச்சிப்பேன், உன் பொட்டன்ஷியல் உனக்கே தெரியல அப்படின்னு தான் நினச்சிப்பேன். அந்த பேப்பரை பத்திரமா வச்சுங்க. இதுல இருந்து நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காசு எந்த இடத்துலையுமே சும்மா வராது. அப்படி வருது அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னாடி போட்டிருக்க எஃபர்ட் தான் மேஜர் ரீசனாக இருக்கு. ஏன்னா இப்போ நான் சொல்லும்போது கூட உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் டைரக்ஷனோ இல்லை ட்ரேடோ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நான் சொல்லும் போது தான் இருக்கும். பட் நான் நிறைய தடவை என்கிட்ட காசு பண்ணேன், நல்லா பண்ணேன், உங்களை வந்து ஃபாலோ பண்ணேன் சொல்கிறேன் எல்லாருக்கும் நான் போடுற ஒரே மெசேஜ் நான் தான் சொல்லுவேன், நல்லா லேர்ன் பண்ணுங்க, என்ன நம்பி ட்ரேட் எடுக்காதீங்க, நீங்களா ஓனாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு தான் நான் எல்லா முடிவுலையும் எல்லாருக்கும் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்களும் சூப்பர்னு சொன்னேன். 2-3 பேர் நேரில் வந்தாங்க, 2-3 பேர் கிஃப்ட் அமிச்சாங்க. ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, என்ன விட்டுருங்க சார், நான் கைட் பண்ணுறது அடுத்தது. அது இல்லாமல் உங்களால் இந்த ட்ரேடை வந்து ஓனாக பில் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் வந்து நான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தெரியல. அட்லீஸ்ட் ஆனால் தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு புரியுமா இருக்கும். இப்போ நீங்கள் முழுக்க வந்து நீங்கள் லேர்ன் தான் பண்ணணும். எவ்வளோ லேர்ன் பண்ண போகிறீங்க, எப்படி லேர்ன் பண்ண போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா இப்போ இதில் பார்த்த எத்தனை பேர் இந்த 5 வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க? இந்த அப்புறம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 5 வீடியோ புரிஞ்சிச்சா? சரி 4 இருக்கா? ஓகே. இன்னொரு வீடியோ நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன், இந்த ஃப்ரைடே வரும். எத்தனை பேருக்கு கம்ப்ளீட்டாக தெரியும்? நான் சொல்லியிருக்க வீடியோலாம் க்ளீனாக புரியுது, டவுட்டே இல்லை. சரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிப்போம் சரியா?
நீங்க அங்க என்ன ஏதாவது பதில் சொல்றீங்களா இல்ல மெசேஜ் ஏதாவது போடுறீங்களா? 2 3 பேர் லைக் மட்டும் விடுறீங்க. அது மட்டும் தெரியுது. இல்லைன்னா அந்த சாட்ல ஹலோ சார். ஆ ஹலோ சொல்லுங்க. சார் இப்போ என் நேம் வந்து பிரபானந்த் சார். ஓகே திருச்சிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே பிரதர். சார் உங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து சொல்ல முடியுமா சார்? என் கான்டாக்ட் நம்பரா? ஆமாம் சார். என் கான்டாக்ட் நம்பர் தான் டெலிகிராம்லயே போட்டிருக்கேன் ப்ரோ. பிண்டு இதுலயே. டெலிகிராம்ல இருக்கீங்களா? இருக்கு சார். டெலிகிராம்ல பிண்டு மெசேஜ் பாருங்க. எப்போ பார்த்தாலும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்பப்போ பிண்டு மெசேஜ் பாருங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று போட்டால் லைக் பண்ணுங்க. அதில் கிளிக் பண்ணி பாருங்க. அதுலேயே நம்பர்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரியா? இப்போ சரி நம்ம ஓகே சார். ஓகே ஓகே. கம்மிங் பேக் டு நம்ம விஷயத்துக்கு வரும். சரி, இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் மெசேஜ்லேயே கூட போடுங்க. பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா மெசேஜ்லேயே கூட போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எத்தனை பேருக்கு ஃபுல்லாக புரிஞ்சிச்சு, இல்லை அதில் டவுட் எதாவது இருக்கு? ஏன்னா இப்போ இந்த செஷன் வந்து ஒரு சும்மா இதுவாக தான் வச்சிருக்கேன் நான். நீங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் இங்கே கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னது? எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்? அப்போ நீங்கள் நான் அதை சொன்னேன், இந்த நீங்கள் இதில் மெசேஜில் போடலாம். அந்த சேட் இருக்கும் பார்த்தீங்களா ஜிமீட்டில், ஒன்று அதில் போடலாம். இல்லை பேச முடியறவங்க பேசலாம். நான் 2 3 பேர் மெசேஜ் அமைச்சிருக்கீங்க, நான் ஆஃபீஸில் இருக்கேன், பேச முடியாது, நான் இது போட்டிருக்கேன், ஹெட்ஃபோன் போட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சா? ஓகே, எஸ் சார். சார் புரிஞ்சு சார். சூப்பர். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இப்போ இந்த டவுட் ஷேரிங்னாவே வச்சுப்போம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னது, அதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க, நான் இப்பயே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்குற நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து, நீங்கள் என்ன இந்த இண்டிகேட்டர் எதுவும் வந்து ஜிக்ஸாக் போட்டால் ஒரே கலரில் வருது, நீங்கள் மட்டும் டபுள் கலரில் போடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் போங்க, ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாக தான் இருக்கும். ட்ரேடிங் வியூவில் இந்த இண்டிகேட்டரில் போயிட்டு ஹையர் ஹை அப்படின்னு அடிங்க. ஹையர் ஹை, லோவர் லோ, லைவ்னு இருக்கும். லோன் சம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அதை செலக்ட் பண்ணிங்க. நான் யூஸ் பண்ணுற ஜிக்ஸாக் நான் சொல்லிடுறேன். அதை எடுத்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ அந்த செட்டிங்குமே நான் இங்கே காமிக்கிறேன். சரியா? ஜிக்ஸாக் பீரியட் 10 வச்சுங்க. சரியா? சோர்ஸ் வந்து ஹை லோ வச்சுங்க. அதே மாதிரி இந்த இது அன்டிக் பண்ணியிருக்கா பாருங்க. இதை டிக் பண்ணிங்கன்னா கலர் வந்து மாறிடும். சரியா? கேண்டிலோட கலரே மாறிடும். இதை வச்சுங்க. மீதி எல்லாம் இதில் இருக்க மாதிரி அப்படியே வச்சுங்க. மீதி எல்லாம் டிஃபால்ட் தான், எதுவுமே பண்ணல. ஜிக்ஸாக் பீரியட் மட்டும்தான். சரியா? அதுக்கப்புறம் அதில் நிறைய இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அன்டிக் பண்ணி விட்டுருங்க. நான் வரும் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆஃப் பண்ணீங்கன்னா சரியா? நிறைய பேர் என்ன கேட்டே இருக்கீங்க, சாதா ஜிக்ஸாக் யூஸ் பண்ணலாம், இந்த கலரை பேஸ் பண்ணி நிறைய பேர் என்ன கேட்டே இருக்கிறீங்க. சார் நீங்கள் போட்டோம் டபுள் கலரில் ஏதோ வச்சிருக்கீங்க, ஏதோ செட்டிங்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இண்டிகேட்டரில் போயிட்டு ஹையர் ஹை, லோவர் லோன் போடுங்க. தேர்னிங்கன்னா வரும். அது எல்லாமே ஃப்ரீ தான். நான் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் பெரிய ப்ரைம் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதை எடுத்துங்க. இதை எடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்புட்டில் போயிட்டு ஜிக்ஸாக் பீரியட் 10 வச்சுங்க. சோர்ஸ் வந்து ஹையில் வச்சுங்க. இது வச்சுங்க. இதை அன்டிக் பண்ணிடுங்க. இது எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டைலில் இதே மாதிரி வெறும் அந்த பார் கலரை மட்டும் வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் பிளாட் பண்ணிங்கன்னா நடுவில் லைனாக வரும். இதெல்லாம் தேவையில்ல. சரியா? இதை மட்டும் வச்சுருங்க. இதை வச்சாலே போதும். இப்போ இந்த லைன் வந்துடும், இந்த லோவர் ஹை. நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு. பட் ஆனால் அதுதான் இது மார்க் பண்ணோம். பட் உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும், அவ்வளோதான். சரியா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த டவுட் தான் வந்துருக்கும். ஸ்ட்ரக்சராக புரியுது, ஆனால் அந்த லைன் மட்டும் யாராவது வரைஞ்சிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் ஜிக்ஸாக்னு சொல்லினேன். அந்த ஜிக்ஸாக்கே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 15 பேர் கால் பண்ணிட்டாங்க, என்ன செட்டிங்ஸ்னு. அதுலேயும் பெட்டராக யூஸ் பண்ணணும்னா இப்போ இதை யூஸ் பண்ணுங்க, ஜிக்ஸாக் வந்துடும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார், இப்போ ஸ்ரீகாந்த். ஸோ ஒரு சின்ன டவுட். இப்போ எக்ஸாம்பிளா லோயர் லோ வந்து பிரைஸ் கட் பண்ணுது அப்படின்னா அது கீழே க்ளோஸ் வைக்கணுமா, இல்லாட்டி விக் மட்டும் வந்துட்டு வந்தா கூட அதை கன்சிடர் பண்ணலாமா? இல்லை, ப்ரைஸ் கீழே போயிடுச்சுனாலே போதும், அதுதான். அது வந்து என்னன்னா கேப் டவுன்ல ஏதாவது ஸ்பைக் வச்சிருக்கூடாது. சரியா? இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்ப்பீங்களா, ப்ரீ ஓப்பன்ல ஒரு பெரிய ஸ்பைக் அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ நடக்கிறது இல்லை. ஓப்பனிங் இல்லை, ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஓப்பன்ல ஒரு குச்சி மாதிரி எங்கேயோ கீழே போகும். ஆமாம், அங்கே ஒரு சின்ன ஆர்டர் மாதிரி எடுத்துட்டு திருப்பி மேலே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் அந்த ப்ரைஸ் நின்றுச்சுனாலே போதும், அவ்வளோதான். அப்போ கேண்டில் க்ளோஸ் தேவையில்லை, ஜஸ்ட் பிரைஸ் போயிட்டு வந்தாலே அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை, அதான் லோ உடஞ்சிச்சுனாலே லோ உடஞ்சிச்சு தான், அவ்வளோதான். அது கன்சர்வேட்டிவா எடுக்கிறவங்க கேண்டில் க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ப்ரைஸ் கீழே போயிடுச்சுனால அது ஸ்ட்ரக்சர் உடஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ 1 மினிட்ல நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த லோ உடஞ்சது தானே. ஆமாம். அதனால நீங்க
ஏன் கேட்டேன் அப்படின்னா ஒரு சம்டைம் கன்சல்டேஷன்ல இருக்கிறப்போ ம். டக்குன்னு மேல போகும் கீழே வரும், பட் அது க்ளோஸே ஆயிருக்காது கேண்டில். ஸோ அதனால தான் கேட்டு அதை இல்ல கன்சிடர் நீங்க பண்ணலாமா? அதுக்கப்புறம் நீங்க எது ஒண்ணா பாருங்க. நான் இப்போ சொன்னேன்ல, நான் இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்களான்னு தெரியல. 1 மினிட் சார்ட் கூட வச்சு பாருங்க. அந்த லோ உடஞ்சதுன்னா உடஞ்சது தான். இப்ப பாருங்க, இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த லோ ரேல தான் நீங்க நிப்பீங்க as a buyer-ஆ, கரெக்டா? இப்போ பார்த்த வரைக்கும் ஆமா. கரெக்டா? ஒரு நிமிஷம் நான் ஒரு என்ன ஆப் மட்டும் எடுத்துக்கிறேன் எனக்கு திருக்கிறதுக்கு ஈஸியா. நீங்க 1 மினிட் 2 மினிட் எதுவுமே பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அதாவது நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த டைம் ஃப்ரேம் நீங்க கரெக்டா உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண தெரியணும், அவ்வளவுதான். அது ஓகே அதை ஓகே அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளீனா தெரியுதுன்னு நினைக்கிறேன்ல. இப்போ இதான் லோ ரை கடைசியா இது ஒரு லோ வந்துச்சு. இந்த லோ வந்து இங்க தான் உடஞ்சது, கரெக்டா? ஆ அந்த உடஞ்சதுக்கு அப்புறம் இதான் லோ ரையா மார்க் ஆயிடுது. எப்போ இதுக்கு மேல வந்துச்சோ அப்போ பை, கரெக்டா? இது 1 மினிட் சார்ட் தானே, ஆமா. கரெக்டா? இப்போ இந்த கேண்டிலே எடுத்துப்போமே, நீங்க இது வரைக்கும் போயிட்டு வந்துச்சா இல்லையான்னு இல்லை, போயிட்டு வந்து தொட்டுட்டு வந்துச்சு, அந்த கேண்டில் முடிஞ்சிச்சுனாலே இப்போ இது ஹை தாண்டிச்சு, அவ்வளவுதானே. ஓகே இந்த மாதிரி இடத்துல சார் கேட்குறேன் எக்ஸாக்டா. எடுத்துங்க, டைம் அவ்வளவுதான். நமக்கு அந்த கேள்வி தெரியும், நெக்ஸ்ட் கேள்வி நமக்கு தெரியாத பட்சத்துல. ஆமா, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ இது தொட்டுச்சுல, ம் இப்போ இதே டிக்ல பாத்தீங்கன்னா அது நின்று இருக்கும்ல, அவ்வளவுதான். ஓகே, அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆமாமா, சரி. இப்போ இது எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸ் இங்க வச்சுக்கணும், அவ்வளவுதானே. ஓகே ஆமா. சரியா? ஸ்டாப் லாஸ் கூட வேணா நீங்க அந்த கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா என்ட்ரி எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரிகருக்கு வச்சு வேண்டியதான். ஏன்னா ஸ்டாப் லாஸ்ல ஒரு சில நேரம் வந்துரும். நான் அதனால தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் ஒரு நம்பர் வச்சிருப்பேன், அது கீழே தான் ஒரு ரவுண்ட் நம்பர் தான் நான் ஸ்டாப் லாஸாவே சொல்லுவேன் ரிவர்சல். இங்க 989 இருக்குதுன்னா நான் 25,000 தான் சொல்லுவேன். நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு 0.05% வந்து குஷன் வச்சுக்கணும் ஸ்டாப் லாஸ்க்கு. இல்லைனா அட்லீஸ்ட் அதுல வந்து நீங்க ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் ஹோல்டிங் பேசிஸ்ல பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஓகே சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்காக. இல்ல அதெல்லாம் அதான் ப்ரோ, அதெல்லாம் நம்ம சொல்ற கதை தான், சரியா? இந்த பை எடுத்துச்சு, இப்போ இந்த பைல இருந்து இந்த ஸ்டாப் லாஸ் இது உங்களுக்கு ஓகேனா இந்த ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா போதும், சரியா? இந்த ட்ரேட்ல இங்கேயே எக்ஸிட் பண்றவங்களும் இருப்பாங்க. இதுக்கு நீங்க 2x வச்சு எக்ஸிட் பண்றதுனால ஓகே, இல்ல ரைட் பண்ணி பண்றதுனால ஓகே தான். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு 1 மினிட்ல தான் சொல்லியிருக்கேன், சரியா? எல்லாரும் கதை சொல்றாங்க 1 மினிட்லாம் மேனிபுலேஷன் நடக்கும், அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க பிரைஸ் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்கேயும் மேனிபுலேஷன்லாம் நடக்காது. ஓகே அதுலயே நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஃபைன் பண்ணி அதெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், நீங்க ஈஸியா பண்ணலாம். நீங்க என்னன்னா இது ஒண்ணு மட்டும் தான் பிடிச்சிக்கணும். நீங்க உடனே வேற எங்கேயோ கத்துக்கினது ஏதோ ஒன்று பண்ணதெல்லாம் இப்போ வந்து நீங்க போட்டு நோருக்குனீங்கன்னா செட் ஆகுது. அந்த தப்பும் பண்றேன், அதான் கேட்டேன். இல்ல அது எல்லாரும் நான் தான் சொல்றேன், நான் பண்ணது தான் எல்லாரும் பண்ணிருப்பீங்க. ஏன்னா சைக்கலாஜிக்கல்ல எல்லாரும் பண்றது தான். பட் ஆனா நீங்க என்ன பண்ணுன்றதை மட்டும் முடிவு பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகே இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கு சார், ஒரு ட்ரெண்ட் மெயினா கேப்சர் பண்றதுக்கு. ஆமா இப்போ நீங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த ரைடு ஆனதுக்கு அப்புறம் இப்போ யாரோ ஒருத்தர் கேட்டாரு, பாலாஜி தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி நான் புல் பேக்ல என்ட்ரி எடுக்கிறது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இது ஒரு அப் மூவ்னு தெரியும். இந்த அப் மூவ்ன்றது என்னது, இது ரிவர்சல் மூவ்னு தெரிஞ்சிடணும், கரெக்டா? இந்த மூவுக்கு அதுக்கப்புறம் ஃபிபனாசி போட்டீங்கன்னா தெரியும். ஃபிபனாசி போடும்போது இந்த இடத்துல வந்திருக்கும் 0.61, இந்த பழையத்துல எல்லாம் சேர்ந்து வரும்போது இங்க புல் பேக் எடுத்தீங்கன்னா கூட போதும். ஆனா எடுத்தீங்கன்னா இதான் ஸ்டாப் லாஸ்னு தெரியணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது ரைட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ரைட் பண்ண தெரியணும். அதான் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல லோவர் டைம் ஃப்ரேம்லாம் பண்ண முடியல. இல்ல நீங்க கரெக்டா உங்களால இருந்தீங்கன்னா ஒரு மினிட் கேண்டில் பார்க்க முடியும்னா இது பண்ணுங்க. இல்லைன்னா உங்களால 3 மினிட் கேண்டில் தான் வச்சுன்னா 3 மினிட் பண்ணுங்க, இல்ல 5 மினிட்ஸ் பண்ணுங்க, இல்ல 15 மினிட்ஸ்ல பண்ணீங்க. உங்களால என்ன பார்க்க முடியும்ன்றது தான் இருக்கு. உங்களால வந்து இப்போ இந்த கேண்டில் பில்ட் ஆகும்போது சார் இப்படி பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேண்டில் அப்படியே கீழே வச்சு நிறுத்திட்டாங்க சார் அப்படின்னா அது பிரைஸ் தான். இப்போ இந்த கேண்டிலும் அதே மாதிரி தான், பிரைஸ் தான், அவ்வளவுதான். ஓகே சார், இப்போதைக்கு கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வர லோ டைம் ஃப்ரேம் போலாம் பிளான். ஆமாம், அது உங்களால என்ன மார்க்கெட்டை பார்க்க முடியும்ன்றது தான். ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகினே இருக்கும்போது பார்த்தா கஷ்டமா இருக்கும், ஆனா மார்க்கெட் முடிஞ்ச உடனே பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அதுதான் பிரச்சனைனா அப்போ நீங்க வந்து டைம் ஃப்ரேம்ன்றதோட உங்க மைண்ட் செட் தான் மாத்திக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் தான் பை, சரியா? இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிக்கும் போது இது செல்லுன்னு முடிச்சு மாறக்கூடாது. ஏன்னா விக் வந்துச்சு, நீங்க எங்கேயோ படிச்சிருப்பீங்க, இது ஒரு செல்லிங் ப்ரெஷரு. ஏதோ ஒரு கதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு கீழே போனோம், அப்படி இல்லைன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். இதே ஷூட்டிங் ஸ்டார் கதையை தான் நம்மளும் வந்து நம்மளோட சேனல்ல நான் ஒரு தடவை சொன்னேன்ல, நீங்க என்ட்ரி எடுக்கும்போது இந்த மாதிரி புல் பேக்ல எடுத்து பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், டெலிகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும். நானே ஒரு இடத்துல என்ட்ரி போட்டேன் பாருங்க, வெயிட் பண்ணுங்க, ரெசிஸ்டன்ஸ்ல இந்த சேனல் ஃபார்ம் ஆயிடுச்சு, சாரி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ தைரியமா எடுக்கலாம். ஒரு நாள் சொன்னேன் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், மினிமம் 100 பாயிண்ட் வச்சு ஈஸியா பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் நீங்க சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. ஆனா அது தெரியாம பை வரதுல போயிட்டு இந்த கேண்டில பார்த்துட்டு இது செல்லு, அதே மாதிரி இந்த இதுலயும் இது பார்த்துட்டு இது செல்லு, இப்போ இதெல்லாம் செல்லு தான். ஆனா அது என்ன எவ்வளவு பெரிய பை வந்திருக்கு, அது செல்லு நெகோஷியேட்டே ஆகாது. புரியுது. சரி, அந்த கேண்டில் லோ போனாதான் நடக்கும். இப்போ 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன நல்ல பையிங் தானே. நல்ல பையிங், லோ வால்யூம். ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு அதனால இது செல்லு தான் அப்படின்னு நினைப்போம். நீங்க அதெல்லாம் எந்த மைண்ட் செட்டும் வச்சுக்கூடாது. நீங்க பிரைஸா தான் பார்க்கணும். இப்போ இந்த ஹை எப்போ தாண்டிச்சோ அப்போ வந்து அந்த செல்லிங் நெகோஷியேட் ஆயிடுச்சு. ஓகே அதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுங்க எப்பவுமே. அதான் எதுவுமே நீங்க அந்த புக்ல பார்த்து ரூலா பாக்குற மாதிரி இதுக்கப்புறம் இது ஒரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் அடுப்பை சமைக்க அடுப்பை ஆரம்பிக்கவும், ஏதாவது பாத்திரத்தை வைக்கவும், தண்ணி ஊற்றவும், அதுக்கப்புறம் புளியை கறக்கவும், ரூல் பேஸ்டா பண்ணுவீங்களே. ஆமா
நம்ம வீட்டில் அசால்ட்டாக பண்ணிடுவாங்க, ஆனா நம்ம போய் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அப்போ ரூல் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்பவுமே அதை ரூலா சப்கான்ஷியஸ் மைண்டில் பழகிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது பழகுற வரைக்கும் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. ஓகே சார், கண்டிப்பா கண்டிப்பா. ம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏதாவது டவுட் கேட்கணும்னு நினைச்சேன், வேற ஒன்று. ஓகே ப்ரோ. ஏன்னா இப்போ நீங்கள் சார் கேட்ட புல் மாதிரி பேக் என்ட்ரியில ஃபிபோனாக்கி எப்படி அப்ளை பண்றதுன்னு மட்டும் ஒரு வாட்டி காட்டுங்க சார். இல்லை புல் பேக் என்ட்ரியில் இப்போ நான் 2 விதமாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இல்லை ஃபிபோனாக்கி மட்டும் தான் பார்க்கணுமா? ஆமாங்க சார். ஓகே, அப்போ அந்த வீடியோ பாருங்க. நான் இப்போ சும்மா சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணீங்க. ஜென்ரலாக என்னன்னா இந்த மூவ் ட்ரெண்ட் ரிவர்சல் மூவா ஒத்துக்கிறீங்களா? sir. ஸ்ட்ரக்சர் படி இந்த Yes, மூவ் sir. ட்ரெண்ட் ரிவர்சல் மூவா? Yes, சரியா? sir. இந்த மூவுக்கு மட்டும் தான் நீங்க புல் பேக் போட்டு பை யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆமாங்க சார். சரியா? இப்போ இந்த மூவை போட்டு இதுக்கு ஒரு ஃபிபனாசி, ஏன்னா ஃபிபனாசி தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு இதுக்கு ஒரு ஃபிபனாசியை போட்டு இந்த இடத்துல செல் பண்றேன், இந்த இடத்துல செல் பண்றேன், இந்த இடத்துல செல் பண்றேன். இது என்ன, இது ஆக்சுவலா என்னன்னா இது கவுண்டர் மூவ்னு சொல்லுவாங்க. இதான் மெயின் மூவ். சரியா? எந்த மெயின் மூவ், இப்போ அதே மாதிரி தான் இதுவும் மெயின் மூவ். இந்த மெயின் மூவுக்கு ஃபிபனாசி போட்டிங்கன்னா இதுக்கும் ஃபிபனாசி போடுங்க. சரியா? மேஜராக நான் ஒரு 2 ஜோன் சொல்லியிருப்பேன். 0.61 0.3. இப்போ இங்கே தான் 0னா சரி, இங்கே 0 வரும். இங்கேருந்து இங்கே 1 அப்படின்னா இது 0.3 வரும், இது 0.6 வரும். இந்த ரேஞ்சுக்குள்ள நல்ல ஃபார்மேஷன் தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்மேஷனில் பை எடுக்கலாம். இல்லைனா நம்ம இது பார்க்குறது 1 மினிட்ன்றதுனால இது கீழே போக முடியாது. நீங்கள் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல இந்த ஃபாலில் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பையில் வரும். அப்போ பை எடுத்தீங்கன்னா கூட போதும். ஃபிபனாசி நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் க்ளீனாக புரியும். எதுக்கு ரெண்டு டூல் இருக்குது. ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் ஒன்று, ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று. ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் எதுக்கு? இல்ல அது இண்டிகேட்டர்ல எதுல அப்ளை பண்றீங்கன்னு மட்டும் காட்டுங்க. இண்டிகேட்டர்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்காது. இப்போ இந்த இடத்துல போயிட்டேன், இங்கே ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கா? எஸ் சார். சரியா? இதான மூவ், இந்த கிரீன் கலர் தானே மூவ், இதுக்கு தானே ரிட்ரேஸ்மெண்ட் பண்ணணும். எஸ் சார். சரியா? அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து இதை மார்க் பண்ணிங்கன்னா தெரியும். கரெக்டாக 0.38 தொட்டிருக்கா? இப்போ இந்த 0.38ல இப்போ யாரெல்லாம் கேண்டில் ஸ்டிக்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களாம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகி இது ஒரு 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்னு சொல்லலாம். சரியா? இந்த கேண்டிலுக்கு மேலே, இந்த செட்டப்புக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இங்கே கூட பை எடுக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேலே பைன்னு சொல்லுவாங்க. பட் அதான் நீங்கள் அந்த கேண்டில் ஸ்டிக் இந்த வீடியோ பாருங்க, ஃபிபனாசி வீடியோவில் நான் இதெல்லாம் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மேஜர் ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் கரெக்டான ட்ரெண்டான ஐடென்டிஃபை பண்ணு. இப்போ போயிட்டு எதை சொல்கிறேன், இப்போ இது செல்லிங் ட்ரெண்ட் கரெக்டா? இந்த செல்லிங் ட்ரெண்டுக்கு எதில் பண்ணணும்? இதுக்கு தான் மெயினாக அப்ளை பண்ணணும். இதுக்கு பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது பையிங் ட்ரெண்ட்னா பையிங் ட்ரெண்டுக்கு தான் ஃபிபனாசி போடணும். எஸ் சார். சரியா? எது அது இம்பல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா மேஜர் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு போடணும். கரெக்டிங்க்கு போடக்கூடாது, கரெக்ஷனுக்கு. ஓகேங்க சார். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வீடியோ தான் பார்த்தோம். இப்போ அதில் ஏதாவது டவுட் இருக்கா? அந்த இருந்தால் அதை பார்த்துடலாம், இல்லைனா அடுத்த வீடியோ போகலாம் டவுட் கேட்குறதுக்கு. இந்த வீடியோ ஸ்ட்ரக்சர் வீடியோ புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை யாருக்கா ரிவர்சலில் ஏதாவது குழப்பம் இருக்கா? அது க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா? இப்போ நான் அதெல்லாம் அந்த டூலையுமே சொல்லிட்டேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஹையர் ஐ ஹையர் லோன்ற டூல், அது கலரோட ஹையர் ஐயோட எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, இந்த கேம் ஆஃப் ட்ரெண்ட்ஸ்ன்ற வீடியோ புரிஞ்சுதா? ஏன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் இது கேம் ஆஃப் ட்ரெண்ட்ஸ்ன்றது எப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்றது தான் இது இருந்திருக்கும். அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட அடுத்த வியூவாக இருக்கும். அதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கா? நீங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இதுலேயுமே போடலாம், சாட்லேயுமே போடலாம். ஓகே, அப்போ கேம் ஆஃப் ட்ரெண்ட்ஸில் டவுட் இல்லைன்னு எடுத்துக்கிறதா? ஓகே, நீங்கள் ஏதாவது பதில் சொன்னீங்கன்னா தான் அடுத்தது நான் போவேன், இல்லை நானும் உங்களை மாதிரி சைலண்ட் ஆகிடுவேன். நோ டவுட் சார். சரி, அப்புறம் சிஸ்டமேட்டிக் ட்ரெண்ட் ட்ரேடிங் பார்த்தீங்களா? அதில் யாருக்கா டவுட் இருக்கா? சிஸ்டமேட்டிக் ட்ரெண்ட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது? அதாவது என்னன்னா வியூ இருக்குது, அந்த வியூ எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றத அங்கே சொல்லியிருப்பேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா அதை ஃபியூச்சருக்கு மேஜர் எப்படி பண்ணலாம், 1 லாட் பண்ணுறவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். இன்னும் அது ஆப்ஷன் பையிங்கா செல்லிங்கான்றது அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. அது நான் ஆப்ஷன்ஸ் தொடும்போது சொல்கிறேன். ஏன்னா எத்தோடனே ஆப்ஷன்ஸ் டீச் பண்ண செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஏன்னா எது பண்ணாலும் அண்டர்லைன் வியூ தான் இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சிஸ்டமேட்டிக் ட்ரெண்ட் ட்ரேடிங் ஏடிசியில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நோ சார். ஓகே, அப்புறம் ஃபிபனாசி ஃபார் ட்ரேடிங் அதில் ஏதாவது டவுட் இருக்கா? பார்த்தவங்க கேட்கலாம், பார்க்காதவங்களா இருந்தால் பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு டவுட் எதாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. சார் ஃபிபனாசி மட்டும் சின்ன டவுட்டு. சொல்லுங்கள்.
சார் ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நம்ம ஒரு இது மாதிரி காட்டினா கூட பை ட்ரெண்டுக்கு ஃபிப்னாச்சி போட்டாச்சு சார். பட் 0.3லேருந்து 0.6க்குள்ள ஒரு இடத்துல வந்து இப்போ 15 மினிட்ஸ்ல நம்ம ஃபிப்னாச்சி போட்டிருக்கோம் அப்படின்னா நான் லோயர் டைம் ஃப்ரேம் 1 மினிட்டுக்கு மாற்றி 1 மினிட்ல ட்ரெண்ட் அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறப்போ அதை நான் கேப்சர் பண்ணி ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாமா சார்? அதான் அப்படிதான் சொல்லியிருக்கேன் நான். இப்போ சொல்லும்போது கூட அப்படிதான் சொன்னேன்ல. இப்போ நீங்க இதே பாருங்க 5 மினிட்ஸ் 15 டைம் மினிட்ஸ்ல ஃப்ரேம் மாற்றி நீங்க எந்த டைம் ஃப்ரேமோ அதுல ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போய் போனீங்கன்னா என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இதுல பாருங்க சரியா. இப்போ இது வந்து செல் ட்ரெண்ட் நமக்கு நல்லா தெரியும் கரெக்டா ஆமாண்டா. ஆமாம் சார், ஆமாம் சார். சரியா. இப்போ இந்த ட்ரெண்டுக்கு நீங்க ஃபிப்னாசி போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதை போட்டுருவீங்களா? எஸ் சார். சரியா. இப்போ இந்த இடத்த நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல இல்ல 3 மினிட்ஸ்ல கூட வச்சுக்கலாம். உங்களால எந்த மினிட் உங்களால ட்ராக் பண்ண முடியுதோ. சரியா. இப்போ இங்க பாருங்க. இப்போலாம் உங்க கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம் நீங்க. ஓகே. அந்த ஏதாவது மெயின் ஆமா, இது நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். ஸ்பின்னிங் டாப்பு என்ன வேணா வச்சுக்கலாம். இப்போ அந்த லோ பிரீச் ஆயிடுச்சுன்னொடனே, ஏன்னா இது ட்ரெண்ட் வந்து செல் இந்த ட்ரெண்ட் சிக்னல் இங்க லோ டைம் ஃப்ரேம்லயும் கிடைச்சிச்சு. சரியா. இந்த வந்துச்சு இவ்வளவுதான் ஸ்டாப் லாஸ். சரியா. நான் அந்த வீடியோல அதான் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டாப் லாஸ்க்கு இந்த டார்கெட்ல புக் பண்ண கூடாது. நல்லா ரைட் பண்ணா தான் புக் பண்ணணும். அப்புறம் இந்த லோ உடைஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரெண்ட் கண்டினியூஷன். கரெக்டா. எஸ் சார். அவ்வளோதான். அப்படியே வச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் இது போச்சா, இப்போ இது உடஞ்சிட்டு இது கொஞ்சோடனே இதான் உங்களோட ட்ரெயிலிங். ட்ரெயில் மட்டும் பண்ண தெரிஞ்சாலே போதும். அவ்வளோதான். இன்னும் அது நிறைய பேர் ஆப்ஷன் பையிங்ல போய் மாட்டிப்பீங்க. அப்புறம் அது கரைஞ்சிரும் ப்ரைஸா. அது மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் வந்து பண்ணாது. ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. நீங்க தான் ஸ்ப்ரெட்டா கூட எடுத்துங்க. ஓகே சார். அப்போ 15 மினிட்ஸ்க்கு ஜென்ரலா 3 மினிட்ஸ் கரெக்டா இருக்கும் சார் கிட்டத்தட்ட. அப்போ நீங்க சொல்லி பார்த்தா இல்ல என்ன 1 மினிட் ரொம்ப வாலட்டைலா இருக்கும். அப்படிலாம் இல்லை. அதான் சொல்றாங்க நீங்க 1 மினிட்ல கூட எடுக்கலாம். இப்போ இதே டைம் ஃப்ரேம்ல 1 மினிட்ல ரிவர்சல் வந்தோன்னே எடுக்கலாம். சரி, உங்க கண்ணு முன்னாடி தானே காட்டுறேன். ஓகே. நீங்க தான் சொல்ல போறீங்க என்ன ஸ்டாப் லாஸ் என்ன வந்துச்சுன்னு. அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல வேணா ரைட் பண்ணலாம். ஓகே ஓகே. உங்களால பார்க்க முடியுமான்றதான் கேள்வி. அவ்வளவுதான். எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சமா கத்துக்கிட்டு. இல்ல நீங்க இப்போ இது ஒரு கேண்டில் ஆயிடுச்சு, இது பிரேக் டவுன் வச்சிட்டீங்கன்னா இதான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் நான் சொன்னேன், இதுல இருந்து எப்பவுமே ஒரு 5 பாயிண்ட் தள்ளி வச்சுட்டு இதே டைம் ஃப்ரேம்ல அப்படியே கீழே போய் இருந்தாலும் போகலாம். அதே ஸ்டாப் லாஸ் தான் வரும். 1 மினிட் இருந்தாலும் சரி, 3 மினிட் இருந்தாலும் சரி. நம்ம தான் பயப்படுவோம். அதெல்லாம் 1 மினிட்ல அடிச்சிருவாங்க. அப்படிலாம் இல்லை. ட்ரெண்ட் கூட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயிலே ஆகாது. இப்போ நீங்க பாத்தீங்களா வாரில் வந்து என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. நீங்க செல் இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சர்ப்ரைஸ் எதுவுமே நடக்காது. நீங்க ட்ரெண்டு கூட இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க போய் பையான் டிப்ஸ்னு எவனா சொன்னான்னு பை பண்ணினேன். அதுக்கப்புறம் அது வாரில இருந்து போச்சு. இப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நிஃப்டி ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு பாருங்க. எஸ்ஜிஎக்ஸ் பார்த்துட்டு புலம்புவாங்க. சரியா. நீங்க ட்ரெண்டு தான் செல்லுன்னு ஆயிடுச்சுன்னா செல்லு தான் பண்ணணும். போய் அதை விட ஜிமிக்ஸ்லாம் பண்ணின்னு அங்கேருந்து கீழே வந்துடும் மேலே வந்துடும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அது ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் தான் சொல்லட்டுமே. இதே 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஒரு பை வரட்டுமே. ஆனா சார் கரெக்ட் தான். லைவ் மார்க்கெட் தான் டக்குன்னு ஒரு பை கேண்டில் பயங்கரமா வரப்போ ஒரு 25-30 பாயிண்ட் வரப்போ டக்குன்னு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நீங்க இங்க பாருங்க, இப்போ இந்த செல்லுக்கு நீங்க எங்க நிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அங்கதான் நிக்கணும். சரியா. சும்மா அது மார்க்கெட் வந்து போற போக்குல சும்மா சூலாம் சொல்லிட்டு போவோம். அதுக்கெல்லாம் நீங்க பயப்படவே கூடாது. நீங்க இப்போ இதே ஒன்றும் 1 மினிட் சார்ட் தானே. எங்க வந்து இந்த ஹைரை உடஞ்சிருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 மினிட் சார்ட்ல ஃபர்ஸ்ட் எங்க வந்துருக்கு? எங்கேயுமே இல்லை. எங்கேயுமே வந்து இல்லை. இங்கதான் இருக்கு. இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் இதான் ஐ. இதுக்கப்புறம் என்ன இங்க உடஞ்சதா? இந்த லோ வரும்போது இதானே. அப்புறம் இந்த லோ உடஞ்சாதானே கீழே வரணும். இந்த லோ உடஞ்சிச்சு இங்க வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் கீழே தானே போகுது. ஓகே ஓகே. அது இன்னும் 1 மினிட் சார்ட்ல தானே காட்டுறேன். ஆமா சார். அதான் கதை ஒன்று சொல்லுவாங்களா, ஆட தெரியாத வந்து மேடை கோண்டல் சொன்னான்ற மாதிரி தான். நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா போதும். அது எல்லாமே பக்கம். எனக்கு வந்து ப்ரைஸா தானே இருக்கு. பீப்புள் வந்து அதான் இதெல்லாம் பை நத்திங்கன்னா செட் ஆகாது. உங்களுக்கு வந்து தெரியணும் இது வந்து செல்லு. யோசிச்சு பாருங்களேன். இந்த செல்லுக்கு நீங்க புல் பேக்ல என்ட்ரி பண்றதுனா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இதுக்கு 0.3ல வந்திருக்குமா, இங்க ஏதாவது ஒரு சிக்னல் வந்திருக்குமா, இந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஸ்டாப் லாஸ் வச்சு ரைட் பண்ணீங்கன்னா ஓடும். நீங்க அதை போய் விட்டு இங்க போய் பை வந்துச்சு சார் 2 செல்லுல இருக்குது பை பண்ணலாமா? நான் என்னோட வாய்ஸ் நோட் ஃபுல்லாவே எடுத்து பாருங்க. 3 நாள் போட்ட வாய்ஸ் நோட்ல பை பண்ணாதீங்க 2 கீழே தான் இருக்கு, பை பண்ணாதீங்க. எலியட்டா பார்க்கும்போது இது தேர்ட் வேவ்ல இருக்கு. எலியட் பார்க்கும்போது தேர்ட் வேவ்ல எல்லாம் எப்பவுமே கேப்ஸ் தான் இருக்கும். அது இன்னும் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் எடுக்கும். அதனால தான் தெளிவா சொன்னேன். நீ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நான் வீடியோல 3 தடவை சொல்லியிருப்பேன், பை மட்டும் பண்ணாதீங்க, பை போகாதீங்க, செல்லு மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். புரியுது. அப்போ ஜஸ்ட் ஃபாலோ த ட்ரெண்ட் என்ன சொன்னாலும் மார்க்கெட்ல. அவ்வளவுதான் சார். இப்ப நீங்க ஒரு அப்பா ஆயிட்டீங்க, உங்க அப்பா சொன்னதை கேட்டுதான் நல்லதுன்னு இப்ப புரியுதுல்ல. எஸ். அப்ப நம்ம சொன்னா புரிஞ்சுக்க மாட்டோம். அவன் திட்டிருப்பான், அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன தெரியும், அவன் தான் நம்ம கூட சேர்த்து சொன்னா தானே தெரியும், அவர் சும்மா வேலைக்கு போயிட்டு ஒரு காசு சொல்லுவாருன்னு சொல்லுவோம்ல. அதான் அது பண்ணும்போது தான் தெரியும். அவ்வளவுதான். அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப புரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னல 1 மினிட்லயுமே நான் இப்ப சொல்லியிருக்க ப்ராசஸ் தான். நீங்க ப்ராசஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபெயில் ஆக மாட்டீங்க. அப்படியே ஃபெயில் ஆனாலும் சின்னதா தான் ஃபெயில் ஆவீங்க. ஓகே சார். ஓகே கண்டிப்பா. தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாருக்கா டவுட் இருக்கா?
ஃபிப்னாசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு வீடியோ வந்து அதான் ட்ரெண்ட் லைன், அது நான் வெள்ளிக்கிழமை ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். நான் வெள்ளிக்கிழமை தான் வீடியோ போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். கரெக்டாக 52 வாரத்துக்கு 50 வீடியோவில் மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது என்னோடது நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இது தாண்டி வேறு ஏதாவது போய் கேட்கணும்னாலும் கேட்கலாம். நம்ம டைம் ஓடிட்டே இருக்கு. இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண யாருக்குமே அட்மிட் கொடுக்கல. நிறைய பேர் நான் அப்பப்போ கிளாஸ்க்கு கேட்டீங்க. நான் கிளாஸ் எதாவது கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இருக்கலாம்னா கிளாஸ்க்கு போங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என் கூட ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவார். நான் பேசியிருப்பேன். என் கூட ராஜான்னு ஒருத்தர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் இருப்பார். அவர்கிட்ட வேணா நீங்கள் கிளாஸ் கேட்குறதுனா கேளுங்க. அங்கேயுமே நான் வருவேன். அவர் மேஜராக எடுப்பார். நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுப்பேன். பட் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் எல்லார்ட்டையுமே அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கினீங்கனாலே போதும். நம்ம சொல்கிறதே போதும். அதுக்கப்புறம் உங்கள் கேபிட்டல் அதிகமாக எப்படி டிப்ளாய் பண்ணலாம், என்ன பண்ணலான்றதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்போ எதை காமிக்கலாம் தான் இப்போ ஓப்பன் பண்ணேன். நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். என் சைட்லேருந்து நான் பண்ண வேண்டியதுலாம் நான் அன்றைக்கே சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஒரு வீக்கெண்ட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெய்லி வந்து வீடியோ பார்க்குறதுக்கு என்னவோ அதெல்லாம் பண்ணீங்கன்ட்டு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் போடுற எல்லாருக்குமே ரிப்ளையும் பண்ணியிருக்கேன், எல்லா டவுட்லையுமே. இப்போ இது வந்து ஷெட்யூல் பண்ணிட்டேன். ட்ரெண்ட் லைன் என்னது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போ அதெல்லாம் வந்து யூஸ் ஆச்சுன்னா இப்போ இன்னும் ட்ரெண்டில் வரும்போது சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம், எப்படி ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி 6th மார்ச். ஸோ ஃப்ரைடே இருக்குது. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் இன்னொரு 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். காலையில் பண்ணலான்னு இருந்தேன். சரி உங்கள் ஊர்லாம் பேசலாம் சொல்லி தான் காலையில் இப்போ 11:30க்கு மார்க்கெட் தான் இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ட்ரேடிங்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லை எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டாச்சும் பண்ணி விடுங்க. நான் நிறைய பேர் அதான் சொல்லுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க ஏதாவது பதில் சொன்னா தான் நான் சொல்லணும். முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நானும் சைலண்டா தான் இருப்பேன். சார் நோ டவுட் சார். இது சொல்லுங்க. சார் ஆக்சுவலாக நான் அப்பப்போ கோல்டு எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் பண்ணுவேன் சார். ஓகே. இப்போ என்னன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6.25 மணி நேரம் மொத்த மார்க்கெட். பட் கோல்டு எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9 to நைட் 11:30 சார். அப்போ இந்த டைம் ஜோன் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு 50 மினிட்ஸ் செட் ஆகுமா, இல்லை டைம் ஃப்ரேம் எதுவும் கூட்டலாமா சார் அதுக்கு? நான் தான் சொன்னேன், இது வந்து உங்களால எந்த கேண்டில் பார்க்க முடியும்ன்றத பேஸ் பண்ணி தான். உங்களால 1 மினிட் பார்க்க முடியும்னா 1 மினிட்லயும் கோல்ட்லயே வச்சு பாருங்க, அவ்வளவுதான். அங்கே 50 மினிட்ஸ் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதனால கரெக்டான டைம் ஃப்ரேம் கேட்க தான். இல்ல நீங்க 3 மினிட்ஸ் போதும், 3 to 5 மினிட்ஸ் போதும். 15 மினிட்ஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் கிளீனா கேஜ் பண்றதுக்கு, லாங் டேர்ம்னா வரும். அடுத்த 2-3 நாளைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கும்ன்றது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ 1 மினிட் சார்ட்ல நான் பை காமிச்சேன் நிஃப்டி எண்ட்ல. ஆனா 15 மினிட்ஸ்ல செல் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் கேரி ஃபார்வர்டுக்கு அந்த ட்ரேட் எடுக்காம இருக்கும். எடுத்துன்னு போயிருந்தீங்கன்னா இப்போ நான் எஜ்எக்ஸ் பார்த்துட்டு தூக்கம் போகும். கரெக்டா? எஸ் எஸ். அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேஜர் ட்ரெண்ட்னாவோ அதை யூஸ் பண்றதுக்கு 15 மினிட்ஸ். எப்போ 15 மினிட்ஸ் வந்து பேக் ஆஃப் த மைண்ட் வந்து ஏதாவது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ ட்ரேட் ஏற்ற மாதிரி பண்ணிட்டே போகலாம். கொஞ்சம் கிளவரா பண்ணும்போது நீங்க ட்ரெண்ட் டைரக்ஷன்ல யூஸ் பண்றதுக்கு அதெல்லாம் தெளிவா இருக்கும். ஓகே சார். சப்போஸ் இப்போ ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் ஃபைன் பண்ணிட்டு சின்ன டைம் ஃப்ரேம்ல அந்த சைடு வர ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாமா சார்? இப்போ 50 மினிட்ஸ்ல பை அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல அந்த பை ட்ரேட்ஸ் மட்டுமே எடுத்துட்டு இருக்கலாமா சார்? அது அந்த மாதிரி பண்ணலாமா? ஆமா, இல்லை இப்போ இது பண்றதுனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்போ ஒரு லோ ட்ரெண்ட் ஹை ட்ரெண்ட்ல வந்து செல் வந்துச்சு. ஆனா இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டிவ்ல ரைஸ் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? நான் அப்போ செல் சைடு மட்டுமே நிற்பேன் சார். செல் சைடு ட்ரேஸ் மட்டுமே செல் சிக்னல் வந்தோன்னு எடுத்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்? இப்போ நம்மளே 2-3 இடத்துல டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஸ்டாப் லாஸ் சின்னதா இருக்கும், ரைட் பெருசா பண்ணல. அதனால அது அட்வான்டேஜ் தான். எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். இப்போ ஒரே கேஸ்க்கு இப்போ நிஃப்டி சார்ட்டே பார்ப்போமே. டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஸ்ட்ரக்சரா யாரா சொல்ல முடியுமா? இப்போ சார் இன்னும் பெரிய. ஓகே. நீங்க உங்க சார்ட் கூட பார்த்து சொல்லலாம். நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிஃப்டி நான் நிஃப்டியை வச்சு வச்சுக்கிறேன். இப்போ இது என்ன ட்ரெண்ட் யாரா சொல்ல முடியுமா? இந்த இப்போ டெய்லி சார்ட்டை பார்த்து வச்சிருக்கேன். இது என்ன ட்ரெண்ட்?
இப்போதைக்கு செல் தான் சார் இருக்கு, இன்னும் பைக் மாறல. இப்போ இதே பார்ப்போமே. இப்போ இந்த செல்லுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த இடமா, எஸ் சார், அந்த லோ ஹை. ட்ரெண்ட் கண்டினியூஷன் இந்த லோவா? எஸ், அது இன்னும் உடைக்கல. எஸ் சார். ஓகேவா? இப்போ இன்னொன்று வீக்லியில் போய் பாருங்க. இப்போ சொல்லுங்க ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டாக இருக்கு? பையிங்ல இருக்கு சார் ஆக்சுவலா. பையில் கரெக்டா இருக்கா? வீக்லியில் பையில் இருக்கா? இப்போ நீங்கள் என்ன Yes, yes. பண்ணலாம், நீங்கள் 5 மினிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னன்னா 5 மினிட்ஸாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த இந்த கார்னரில் வந்து யூஸ் பண்ணணும். ஒன்று அந்த இப்போ இந்த இடத்துல வந்துச்சுல, இப்போ வீக்லியில் சார் நான் வீக்லி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்பீங்களா, இப்போ ஹவர்லி பேஸ் பண்ணி நான் லாங் எடுக்கலாமா? ஏன் எடுக்கலாம், ஆனால் எங்கே எப்போ எடுக்கணும், எப்போ எடுக்கணும்? ஹவர்லியில் ஏதா ஒன்றும் நீங்கள் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, இப்போ இது ஒரு கேண்டில்னா கூட இந்த கேண்டில் மேலே போனதுக்கு அப்புறம் கூட எடுத்துடலாமா? ஹவர்லி இல்ல. ஹவர்லியில் எடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது, ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக இருக்கும், இதுக்கு கீழேன்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? எஸ் சார். சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா, இப்போ இதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வீக்லி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும்தான் இது பண்ணிருக்கணும். மெயின் ட்ரெண்ட் அதை வச்சு இங்க வந்து என்ட்ரி மட்டும் எடுத்துக்கிட்டு. இங்கே எடுத்திருந்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஒன்றும் ஆகுது, இந்த மாதிரி வரும், கீழே வரும், எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துடும், அப்புறம் இங்கேருந்து மேலே தான் போகும். எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே. சரியா? ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி நிற்கும். அந்த கேண்டிலுக்கு மேலே எடுத்தீங்கன்னா அழகாக அப்படியே ரைட் பண்ணின்னு போய் நேரலாம். ஓகே ஓகே. சரி, அதனால தான் நீங்கள் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கிளவராக யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இது ஹவர்லியில் எடுக்கணும். இது ஹவர்லியில் வந்ததுன்னா திரும்புறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சரியா? அப்போ போயிட்டு நாளைக்கு எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் மந்த்லி எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா பொறுமையாக வரும். இந்த மாதிரி வரும், வருதோ இல்லையோ அதை நீங்கள் அதான் ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது கூட ட்ரெயில் மட்டும் பண்ணி போட வேண்டியதான். என்ன சார் இப்படி சொன்னீங்க, இங்கே திரும்பிச்சுலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் ட்ரெயில் பண்ணி ரைட் பண்ண போது இருந்தால் அதுதான் இந்த ட்ரெண்டு. ஓகே ஓகே சார். டாப்ஸ் பாட்டம்ஸ்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் மாட்டிக்கினீங்கன்னா தான் ப்ராப்ளம். இப்போ இங்கே எடுக்கிறீங்க பொசிஷனை, உங்களுக்கு கரெக்டாக ரிஸ்க் டிஃபைண்டாக எடுக்க தெரியணும். நாளைக்கு வந்து என்ன சார் கேப் டவுன் ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எங்கிட்ட பதில் கிடையாது. புரியுது சார். இதுவும் ட்ரெண்டு தானே, அப்போ எப்படி வீக்லி ட்ரெண்ட் உடஞ்சது, அந்த கேள்வியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த ட்ரெண்டுக்கு அந்த ஸ்டாப் லாஸ்க்கு அந்த ரிஸ்க் டிஃபைன் பண்ணி எடுத்துட்டீங்களா, இல்லை அது தாங்காத அளவுக்கு பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் ஆப்ஷனாக எடுங்க. ஒரு காலை பை பண்ணிங்கன்னா 200 கால் பை பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 100 செல் பண்ணிங்க ஒரு காலை. ஸ்ப்ரெட், அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட்டு. ஸோ பை பண்ணதில் 50 ரூபா லாஸ் வருதுன்னா செல் பண்ணதில் இன்னொரு 30 ரூபா ப்ராஃபிட்டாச்சும் வரும்ல. ஓகே ஓகே சார். அதெல்லாம் அது நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது அது டீட்டெயிலாக பார்க்கலாம். உடனே தான் நீங்கள் தான் உங்கள் ரிஸ்க்கு, உங்கள் பொசிஷன்ஸு, என்ன எதுக்கு லாஜிக்கு எல்லாமே சொல்லிட்டேன் நான். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு சிலத்துல புலிஷ் பொசிஷன் வச்சுன்னு தான் இருக்கேன். நான் மந்த்லியில் பை மந்த்லியில் ஜூன்லலாம் வந்து புலிஷ் பொசிஷன் வச்சிருக்கேன். ஏன்னா நான் எதிர்பார்க்குறது வந்து இங்கேருந்து வந்து மோஸ்ட்லி தான் இங்கேருந்து போயிடும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற பொசிஷன் நான் பில் பண்ணி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஆப்ஷன் பே ஆஃபாக தெரிஞ்சதுன்னா மேனேஜ் பண்ணலாம். நான் மேலே போனாலும் காசு பண்ணிப்பேன், கீழே போனாலும் பண்ணிப்பேன். ஓகே சார். சரி, ஆனால் நீங்கள் வந்து கூடவே மார்க்கெட் கூடவே போயிடணும். நான் மேலே தான் போகணும்னு நினைக்கிறப்ப மார்க்கெட் கீழே வருதுன்னா அட்லீஸ்ட் நான் வீக்லியாச்சும் ஒரு 200 300 செல் பண்ணி காசு பண்ணிப்பேன். அடாப்ட் பண்ணிக்கணும் அது மாதிரி. ஏன்னா நீங்கள் ட்ரெண்ட் கூட போயிடணும். நான் ஹவர்லியில் மார்க்குன்னா, ஏன்னா ஹவர்லியில் போகும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் கீழே உடையும், அதுக்குள்ளேயே நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே. அதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, நிறைய பேர் இருக்கீங்களே, நானும் கேள்விப்படாத பேராக இருக்குது. ஒரு 4-5 பேர் என் கூட பேசினவங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஒரு சிலர் வந்து வெறும் வேடிக்கை பார்த்தே லேர்ன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல நானும் சைலண்டாக தான் போயிடுவேன். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். சார் உங்கள் வீடியோ நான் இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்களே. சூப்பர். நான் உங்களை இப்போ தான் வாட்ச் பண்ணுறேன். அவர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட கிளாஸ் நம்ம சேரணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் அடிக்கிறோம். அப்படியா? பேர் சார் அவர் பேர்? ஆமாம், அவர் பேர் சேகர், திருநெல்வேலியில் இருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் நாங்கள் இப்போ தான் உங்கள் இதை பார்த்துட்டு இன்னைக்கு மீட்டிங் வர்றதுனால நல்ல வேலை இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டுவோம் அப்படின்னு வந்தேன். அந்த வச்சு மட்டும் தான் சார் நான் வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய பார்க்கல. அதான் முதல்ல 4 தான் சார் இருக்கு, நிறையலாம் இல்லை சார், 4 தான் இருக்கு. பொறுமையாக பாருங்க. சரி சார், சரி சார், பாருங்க. அதான் பார்த்துட்டு நான் என்னோட ஐடியாஸ் எல்லாமே அங்கே வச்சுட்டேன் சார், எதையும் மறைச்சலாம் வைக்கிறது இல்லை. நீங்கள் கிளாஸ்க்கு வந்தாலும் நான் அதான் சொல்லி தருவேன். இன்னும் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு 4 நாளில் மொத்தத்தையும் முடிச்சிருவேன். இது நான் பொறுமையாக டைம் கிடைக்கும் போது தான் பண்ணுவேன். அதான் ஒரே டிஃபரன்ஸ். சரி சார். நான் ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கு சார். நான் வந்து ஒரு முரட்டு
ட்ரேடர் மாதிரி எல்லாரும் மாதிரி தான் அநியாயமான ட்ரேடர். இப்பதான் நிதானத்துக்கு வந்திருக்கிறேன். இல்ல அதனால சார், உங்களை நானும் கூப்பிட்டு அதான் நீங்க கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் ஜாயின் பண்ணி நினைக்கிறேன். நானும் 2010ல வந்து நானும் அதே தான் எல்லாமே கோ த்ரூ பண்ணிருக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம் இன்னும். சரி, உங்களை மாதிரி ஆள் இந்த கையில பார்க்கும்போது ரொம்ப சார் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இல்ல சார், நான் நம்மளும் ஓப்பனா இதை சொல்றேன். பார்க்கலாம். நீங்க ஆப்ஷன்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆப்ஷன்ல லாஸ் பண்றது ரொம்ப ஆமா ஈஸின்றவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இப்ப நான் சொல்லி தரேன் பாத்தீங்களா, வெறும் ஃப்ரீயா சொல்லி தரது இதை மட்டும் வச்சுக்கின்னு ஆப்ஷன்ஸை கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களா போய் நினைச்சா கூட லாஸ் நடக்காது சார். கண்டிப்பா உங்க லெவல் பார்த்துட்டு சார் ஆச்சரியப்பட்டு போய் செம்மையா இருக்கா, கரெக்டா இருக்கா, நம்ம ஏன் இதுல மிஸ் பண்றோம் அப்படின்ட்டு நான் இல்ல வந்து அதான் அது என்னன்னா, அது அது என்ன யோசனை பண்ணணுமோ பண்ணிட்டு அதை மட்டும் தான் சார் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கே நிறைய படிச்சிருப்போம்ல, அந்த டைம்ல இது பண்ணலாமா அது ஆமா பண்ணலாமான்னு தான் தோணும். நான் அதனால தான் இன்னைக்கு செஷன்ல கூட அந்த பேப்பர் வச்சு அந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்களா? ஆமா சார், நான் பண்ணேன் நான் எழுதிட்டேன். நான் அதே மாதிரி தான் எப்பவுமே நான் ரூல் பேஸ்டா வச்சுப்பேன் சார். ஏன்னா இதனால நம்ம கிளவரா யோசிச்சா செட் ஆகாது. கரெக்ட் ரூலை ஃபாலோ கேட்ட பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன் வச்சுங்களேன், வேலைக்கு ஒரே போறேன், பதில் தான். ரூலை ஃபாலோ எக்ஸசைஸ் பண்ணோம், பண்றேன். ப்ராஃபிட்டோ லாஸோ அது மேல போட்டுருவோம், அவ்வளவுதான். ஆமா சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இந்த உங்களுக்கு என்ன தெரியும் இந்த வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டது வந்து நியாயமான கேள்வி. இல்ல சார், நான் ஆமா என்ன சொல்றேன் சார், எனக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா விட்டேன் சார். அப்போ நான் என்ன பார்த்து கண்ணாடியில பார்த்து காரி துப்பிக்காத கேள்வியா அதெல்லாம் பண்ணிருக்கேன் சார். அதெல்லாம் தான் கரெக்ட். பண்ணிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி சார், சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேற நல்லா பாருங்க, பொறுமையா பாருங்க, லேர்ன் பண்ணுங்க, ஆமா நல்லா சார். பண்ணலாம். ஏன்னா காசை வச்சுக்கிட்டு சரி, ஒன்று நாலேஜ் இருக்கணும், ஆமா காசு இருக்கணும், ரிஸ்க் இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ் பண்றதெல்லாம் வந்து நம்ம நினைச்சா கூட லாஸ் பண்ண முடியாது. நான் தான் சொல்லுவேன், அதுவும் நீங்க கேஷ்ல கூட பண்ணிடலாம், ஆப்ஷன்லாம் லாஸே பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆமா, அதுக்கு தானே ஸ்ட்ராட்டஜிஸ்னு இருக்கு. இல்லைன்னா தான் நீங்க 10,000 20,000 வச்சு பண்ணாதீங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணீங்க. ஆமா ஆமா நானும் ஸ்ப்ரெட் நல்லா லைட்டா எக்ஸசைஸ் அட்ஜஸ்ட் பண்றேன் பண்ண சார். எனக்கு வந்து இப்போ உங்க ஃபிபனாச்சி ஃபுல்லா போட்டேன். உங்க ஃபிபனாச்சி ட்ரான் பண்ணி பழகிட்டு இருக்கேன். நல்லா குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இதெல்லாம் எடுத்துட்டு அந்த 4 மட்டும் சார், நானும் கண்டுபிடிக்கல விட்டுட்டு சார். மற்ற ஃபிபனாச்சி எப்படி யூஸ் பண்ணலாம் தான் சொல்றேன், அவ்வளவுதான். அதை யூஸ் பண்றது சார் தெரியாது. நம்ம தான் பாத்துருக்கோம், எல்லாத்தையும் தான் பாத்துருக்கேன்னு நெஞ்சு நிறுத்தலாம். ஆனா யூஸ் ம். பண்றது அந்த நாலேஜ் அந்த இடத்துல நம்ம ஆக்டிவ் ஆகுறது தான் சார் நமக்கே இருக்கு இல்ல ப்ராஃபிட். சார், ஃபோக்கஸ்டா பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. லேர்னிங்கும் ஆமா சரி, ஆமா ஆமா அப்புறம் ட்ரேடிங் பண்ணும்போது சரி, ஃபோக்கஸா. இப்போ எனக்கு கூட நிறைய விஷயம் தெரியும், ஆனா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க முடியாதுல்ல. எதை எங்கெங்க யூஸ் சரி பண்ணணுமோ சார். அதெல்லாம் அங்கங்க யூஸ் ஒரு பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் சார், நீங்க வந்து லாங் 5 டேஸ் இருக்கிற வீக்கா அந்த மாதிரி வீக்லி ஃபுல்லாவே இந்த ட்ரேட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத அதை ஏற்றுக்கவே முடியல சார். நம்ம ட்ரேடி டெய்லி ஒன்று பார்த்துட்டு சார் எப்படி ஏன் சார் ஏத்துக்க புதுசா முடியாது? நான் தான் ட்ரெண்ட்ல சொன்னேங்க, இருக்காங்க. 5 நாளா செல் இருக்குல்ல, ஸ்டார்ட் பாருங்க, அங்க மார்க்கெட் ஆமா இருக்குல்ல, கரண்ட் ட்ரெண்ட் செல்லு தான். ஃபியூச்சர்ல எடுத்துட்டு கம்முன்னு கரெக்ட் உட்காந்துருந்தீங்கன்னா கூட 1000 பாயிண்ட் வந்தது இல்ல. நம்ம அதான் கரெக்ட் சொல்றேன். சார். அது நீங்க கரெக்டா. இல்ல சார், அதுக்குதான் அந்த பேப்பர் எடுத்து பாருங்க சார், நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு பாருங்க. ஆமா டெய்லி ஆமா டெய்லி ட்ரேட் பண்ண வந்தீங்க இல்ல, காசு இல்ல இல்ல இல்ல. பண்ணணும் ஆனா பணம் பண்ணணும்னு வந்திருக்கும். அது டெய்லியா இருந்தானே, வீக்லியா இருந்தானே, மந்த்லியா இருந்தானே சார். அதான் அந்த அதை பேப்பர்ல நிறுத்திடுங்க சார். பேப்பர்ல டெய்லி தான் வந்து பண்ணணும்னு எழுதுனீங்கல்ல, தப்பாவே இல்ல இல்லை. நீங்க பேப்பர்ல ஆமா எழுதுனீங்களா, என்ன எழுதிருக்கீங்க பாருங்க. மாசம் எனக்கு இவ்வளவு வேணும் தானே எழுதுனீங்க. ஆமா மாதம் எவ்வளவு வேணும், எனக்கு மாதம் வந்து ஒரு 40,000 வேணும் அப்படின்னு எழுதிருக்கு. அவ்வளவுதான். அதுக்கு தேவையானது ரெடி பண்ணுங்க, அதுக்கான கேபிட்டல் ரெடி பண்ணீங்க, அதுக்கான ரிஸ்க் என்ன எடுக்கணும்ன்றது பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் புல் ஆமா பண்ணீங்க. ரிஸ்க் இல்லாம நீட்டா பண்ணிக்கலாம் சார், நல்லா நீட்டா பண்ணலாம். அதான் சார் இருக்கு. அதான் சார் நமக்கு வேணும். சில அதாவது என்ன வீக்னஸ், இந்த மாசம் 45,000 எடுத்தாச்சுப்பா அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு இருப்பேன் சார். லாஸ்ட்ல 2 நாள் ட்ரேட்ல 20,000 போயிடும் சார். இல்ல சார், அதான் சொல்றேனே, அது இப்ப நான் சொல்ற மாதிரி தப்பான நீங்க இதுதான் ட்ரெண்ட் நமக்கு. ஃபாலோ பண்ணுங்க ஆமா சார். ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வச்சுங்க, அப்புறம் நீங்க கேளுங்க, இந்த ட்ரெண்டுக்கு நீ எதுக்கு பை எத்தனை நீங்க கேளுங்க. பதில் இருந்தா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். உங்க உள்ள இருக்கவன் காரி படிக்கிறேன் துப்பா சார். வாங்கி கொண்டு தான் பாருங்க. படிக்கிறேன் சார், நல்லா படிக்கிறேன் சார். ஆமா, பொறுமையா பண்ணுங்க, இதே பண்ணுங்க, போதும், நல்லா இருக்கும். தேங்க்யூ 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 ஸோ மச் சார். ம். வேற யாராவது இருக்கீங்களா? ஏதாவது பேசலாமா? இல்லைன்னா நத்திங் யூ கேன் மைண்ட் ஆஃப். நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 வார்த்தை நல்லதா சொன்னீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்பப்போ 2 வீடியோ ரெக்கார்ட் ஷேர் பண்ணிடலாம். சார் வணக்கம் சார், நான் கிருஷ்ணகுமார் பேசுறேன், ஈரோடு. சொல்லுங்க சொல்லுங்க. சார் ஆக்சுவலா உங்க டோன் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க சொல்றது எல்லாமே காமான டோன், ஒரு ப்ரெஷர் இருக்காது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் நல்லா நாலேஜா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா நான் சார். டோன் ரொம்ப ரெண்டு கலக்கையில ரெண்டு பேசுறேங்க. ஆக்சுவலாக சென்னை பேசி நான் வெளில போய் செஷனத்தால கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க சென்னை தானான்ட்டு. அந்த டோன் நல்லாவும் இருக்கும் அந்த லாங்குவேஜுக்கு. ஓகே ஓகே. இல்ல, நான் ஜென்ரலா என்ன நினைப்பேன்னா, நான் பெருசா அலட்டிக்க மாட்டேன் சார். அது என்னோட கேரக்டர். அது என் டோனா தெரியுது நிறைய நேரத்துல. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்ல. வீடியோஸ் எல்லாமே எல்லாத்தையும் ஒரே லாங்குவேஜ், ஒரே டோன், என்ன மாதிரி கொஸ்டின் உங்க துருவி கேட்டாலுமே நீங்க அந்த ரொம்ப சிம்பிளா தான் எடுத்துருங்க. இல்ல சார், இப்போ நான் தனியா விட்டாலும் நானும் இதான் சார் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. இப்போ 2-3 கேள்வி கேட்டபோது நான் சொன்னல, நான் என்ன பண்ணுவேன்னா, அதை என்ன தெளிவா வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அதை போய் என்னத்த ஹிக்கப் பண்ணின்னு என்ன நம்ம பெருசா நோபல் பரிசா கண்டுபிடிச்சு வாங்க போறோம். அதுதான் சார் எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ராப்ளம். என்னன்னா நிறைய யூடியூபோ இல்லைன்னா சப்ஜெக்டோ எடுத்துட்டு, ஆனா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அன்னைக்கு டேக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா நம்மளால அதை கரெக்டா பண்ண முடிய மாட்டேங்குது. நான் ஓப்பனா சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுங்களேன், சரியா? அதை வச்சு உங்களால நல்லா லட்சமா சம்பாதிக்க முடியும்னா, அந்த ஸ்கில்லை நீங்க இன்னொருத்தருக்கு 5,000 ரூபாய் சொல்லி தருவீங்களா? இப்போ உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல ப்ரோ, உள்ள போயிடுச்சு. புரியுது, நீங்க சொல்ல புரிஞ்சுதான் எனக்கு எப்படி தெரியல. இல்ல இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, ஏதோ ஒண்ணு
சரியா? நான் ஒரு ரூம்குள்ள போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்ல வச்சு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு போய் ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிச்சு வந்துடுறீங்க. நான் கேக்குறது புரியுதா ப்ரோ? உங்களுக்கு கேக்குதா? புரியுது. சரியா? அது இப்ப கண்டிப்பா நான் பண்ணுவேன். அது இப்ப கண்டிப்பா நான் பண்ணுவேன். இல்ல இப்ப நான் உங்க சொந்தக்காரன்னு வச்சுக்கலாம். நான் வந்து கேக்குறேன், நீங்க அதை எனக்கு சொல்லி தரணும்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் விட்டுருங்க, அது அது வேண்டாங்கன்னு தான் சொல்லுவீங்க. கரெக்டா? அது ஒரு 100 ரூபா வாங்கி நான் என்கிட்ட சொல்லி தருவீங்க. இல்ல சொல்லி கொடுப்பேன். அதோட பொட்டன்ஷியல் இருந்தா அதை லீக்கே பண்ண மாட்டீங்க. கரெக்டா? ஒன்றும் இல்லைன்னா எல்லாம் சொல்லி தரணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீயா வச்சுட்டு போயிடலாம். கரெக்டா? ஏன்னா நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? நான் சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இல்லதான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2010ல இருந்து இருக்கிறேன். சரியா? ரொம்ப நாள் முன்னாடி ஆரம்பிச்சீங்க, ஆனா அதோட நிறுத்திட்டீங்க. இல்ல ப்ரோ, எனக்கு டைம் இல்ல ப்ரோ. அதான் சொல்றேன்ல. இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு எஃபர்ட் போட்டேன்னா யாரா இப்போ கதை சொல்லணும்னா கொட்டினா தான் கதை சொல்லணும்ல, அந்த மாதிரி தான். யாரோ ஒன்று கேட்குறோம்னா பதில் சொன்னா அதுக்கு எஃபர்ட் போடலாம். இப்போ 2-3 பேர் கேட்குறாங்க, நல்லா இருக்கு சொன்னாங்கன்னா சரி ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம சொல்றோம், அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா பண்ணுவேன். இல்லைன்னா வந்து நான் வேற எதுக்காகலாம் பண்றது இல்லை. நான் இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு வியூஸ் நிறைய வரணும், அப்பதான் காசு வரும்ல. எதுக்கு யூடியூப் வராங்க ஃபர்ஸ்ட்? இப்போ நீங்க என்ன எது பண்ணாலும் ப்ரோ, நான் உங்க பேப்பர்ல எழுத சொன்னல அந்த ஆக்டிவிட்டி எப்பவுமே யோசிச்சு பாருங்களேன். அவங்க எதுக்கு யூடியூப் வந்தாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். அவங்க எதுக்கு வந்தாங்க? வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணும், காசு வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? எதெல்லாம் ட்ரெண்டிங் டாப்பிங்கா இருக்கோ அதெல்லாம் தோண்டணும். டெய்லி ஒரு விஷயம் சொல்லினே இருக்கணும்ல. இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் மொத்த புரிதலா போட்டு மார்க்கெட்டே இந்த 4 வீடியோ தான் சொல்லுவேன், அவ்வளவுதான். கண்டிப்பா. சரி, இவ்வளவுதான். என்னோட மார்க்கெட்டோட கண்டென்ட் என்ன கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் வந்து தான் இவ்வளவுதான். இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா ட்ரெண்ட் லைன் இருக்கு, கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு, அப்புறம் வேவ் சொன்னா நீங்க கத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதையுமே நான் ஒரு 10 நிமிஷத்துல அடக்கி போட்டுருவேன். இப்போ நான் ஒரு யூடியூபர் ஆகணும்னா நான் என்ன பண்றது சொல்லுங்களேன்? என்கிட்ட மொத்த சரக்கையும் நான் முச்சாச்சு. இப்போ நான் எதை பேசுறது? இப்போ நான் என்ன பேசலாம்? ஒண்ணு பாருங்க, எஸ்ஜிஎஸ் நிஃப்டி வந்து 500 பாயிண்ட் கீழே இறங்கிருக்குன்னு பேசலாம். அது ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, எவெல்லாம் மைண்ட் இருக்கானோ அவெல்லாம் பார்ப்பான். ஆமா. கரெக்டா? அதான் நீங்க என்ன பர்பஸ் பார்க்கணும் ப்ரோ, அதுதான் பார்க்கணும். ஏன்னா எனக்குமே நடுவில் நான் வந்த ரீசனுமே அதான். ஏன்னா சும்மா ஆரம்பிப்பாங்க யூடியூப், நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஒண்ணுமே தெரியாதுன்னு பேசுவாங்க. ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்னு பேசுவாங்க, அதே யூடியூப்ல. ஆமா. நான் அதெல்லாம் பார்த்திருக்கேன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நடுவில் ஆரம்பிச்சேன். என்னடா என்ன சொல்றது, ஒண்ணுமே தெரியாதவங்களாம் பேசுறானே, நம்ம பேசலாம். ஆனா என்னன்னா அதுக்கு ஒரு பொறுமை வேணும்ல, அது நம்ம கிட்ட இல்ல. நான் கண்டிப்பா, ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா. பண்ணுவேன். எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு எப்பவுமே பின்னாடி இந்த ஒரு பேக் ஆஃப் த தட்டுனா இன்னும் கொஞ்சம் ஓடும், அவ்வளவுதான். இப்போ இந்த செஷன்ல கூட பார்த்திருப்பேன், 4 கேள்வி கேட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டேன், பாத்தீங்களா? ஏன்னா யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அப்பதான் திரும்பி நம்ம ஏதாவது சொல்ல முடியும்ல. நான் என்னோட பிளான் அஜெண்டா ஒண்ணுமே இல்லைல்ல. இப்போ நான் ஏதாவது கோர்ஸ் ஆமாங்க சார். கன்வெர்ட் பண்ண வந்தேன்னா நான் சொன்னதை சொல்லிட்டு இங்க கோர்ஸ் இருக்கு வாங்க சொல்லிட்டு போயினே இருப்பேன். நான் உங்க கூட பேசலாம் தானே வந்தேன், நீங்க பேசினா தானே நான் பேசுறதுக்கு. அது அப்படிதான் சார், bro. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, இப்போ மார்க்கெட்ல வந்து இந்த பிரீமியம் வச்சும் அவங்க பண்றாங்க, சார்ட் வச்சும் பண்றோம். நீங்க பியூரா வந்து சார்ட் வச்சு தான் லெவல்ஸ் வரும், அந்த ம், எல்லாமே சொல்றீங்க. ம். ஸோ நம்ம ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி கம்பைண்டா பண்ணலாமா? இல்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் தேவையில்லைங்கடா. இது வரைக்கும் நான் தான், நீங்க அண்டர்லைன் சார்ட் வச்சுக்கணும். ட்ரேட் பண்றீங்கன்னா அதுக்கு பே ஆஃப் தான் ப்ரீமியமா பண்றோம். ப்ரீமியம் போய் சார்ட் என்ன பார்ப்பீங்க? ப்ரீமியம் சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க, அந்த சார்ட் கீழே போயினே இருக்கு, ஏன்னா அது அகைன்ஸ்ட் கிராவிட்டி மாதிரி ஃபாலோ ஆகினே இருக்கும்ல. அதுல போய் என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுவீங்க? சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க சார். என்னது புரியல? இல்ல ப்ரோ, அடிக்கடி உங்க வாய்ஸ் உள்ள மீட்டிங் பாயிண்ட். உங்க வாய்ஸ் அடிக்கடி உள்ள போயிடுது. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்ல எல்லாருக்கும் அப்படி இருக்கா? சார் பேசும்போது நடுவுல இறங்கிடுது வாய்ஸ். ஹெட்செட்ல பேசுனது சார். அப்படி இல்ல, கொஞ்ச நேரம் கேக்குது, அப்புறம் அப்படியே சவுண்ட் உள்ள போயிடுது. நீங்க பேசுறதே எனக்கு கேட்க மாட்டேங்குது. அப்புறம் திரும்பி ஃப்ரெஷ் ஆரம்பிக்குது. சொல்லுங்க ப்ரோ, ஏதோ கேள்வி கேட்டீங்களா? இல்ல இப்ப இதான் சொன்ன பாருங்க, ஒண்ணுமே கேட்கல, ஒரு மாதிரி அமிங்கி கேக்குது நீங்க பேசுறது. இல்லைன்னா ஹெட்செட் எடுத்துட்டு கூட பேசுங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அமிங்கி கேக்குது வாய்ஸ். வேற யாருக்காவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அதான் கேள்வி தான், என்ன டவுட் வேணா இருக்கலாம். மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கலாம், மைண்ட் செட் ரிலேட்டடா இருக்கலாம். ஹலோ சார். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சார், இப்போ அந்த காலோட ப்ரீமியம், புட்டோட ப்ரீமியம், மீட்டிங் பாயிண்ட் இருக்கு. இங்க இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து மேல போகுது, கீழே வரப்போகுது, அந்த மாதிரிலாம் அது அந்த ப்ரீமியம் பார்த்தே சில பேர் ட்ரேட் பண்றாங்க. அதெல்லாம் சார்ட்டே பார்க்க மாட்டாங்க, ஒன்லி ப்ரீமியம் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிரதர், அது யார் சொல்றாங்களோ நீங்க அவங்கள தான் கேட்கணும். இல்ல, அதுதான் சொல்றேன் சார். இது மாதிரி டிஃப்ரெண்டான வியூஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. அது எப்படி இது நம்ம எல்லாமே மைண்ட்ல போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எது நமக்கு வருதோ அது பண்ணலாமா, இல்லைன்னா நம்ம ஒன்னு அன்லைன் சார்ட், அதாவது நிஃப்டி 50 இந்த சார்ட் மட்டும் போதும் அப்படின்னு? இல்ல, அது நீங்க தான் டிசைட் பண்ணணும் ப்ரோ. இப்போ நான் கூட தான் சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், வேலையை விட்டு வாங்க இவ்வளவு சம்பாதிக்கலாம் கூப்பிடுறோம், விட்டு போயிடுவீங்களான்னு. இல்ல, அது ஒரு டிசிஷன் நீங்க தானே எடுப்பீங்க. இப்போ நான் அந்த பார்த்து நல்லா பண்றதுனால நான் இருக்கிறத மட்டும் தான் ஃபேக்டா தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீங்க எதை பண்ணலாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா பிரச்சனை அதான் இல்ல. எது உங்களுக்கு கேட்க நல்லா இருக்குதுன்றது வேற, எது நடக்கும்ன்றது வேற இல்ல. நான் எப்பவுமே அதான் பார்ப்பேன். ஸ்டூபிடிட்டி தான் வைரலா இருக்கும், ஆனா அது நம்ம அது பண்றதுக்கு நம்ம இல்ல. ஏதாவது ஒன்று கிறுக்குத்தனமா பண்ணீங்கன்னா வைரல் ஆகும், அதுல யூடியூப்ல வரும். பட் அது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பர்பஸ்ன்னு இருக்குதுல்ல. அதனால பண்றது அதான் சொல்றேன்ல, அவன் எவன் சொல்றான், அவன் பண்ணானே தெரியாதுல்ல. ஃபர்ஸ்ட் அவனை தான் கேட்கணும், அவன் இப்போ என்ன பண்ணிருக்கான்னு தெரியாது.
ப்ரீமியம் எடுத்து சார் வச்சு 2 பக்கமும் வச்சுட்டு அவன் செல்லுமா பையனுவா ப்ரீமியம் சார் ஏறிச்சுன்னுவான், விக்ஸ் ஏறிச்சுன்னுவான். அவன் சொல்றது நம்மளால காது குத்தே கேட்க முடியாது. நீங்க அதான் நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பேஸ் நீங்க சார் பில்ட் பண்றீங்க. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் சார். இது வந்து உங்களுக்கு அவன் இது மாதிரி சொல்றான் அப்படின்ட்டு. இப்போ எங்களை மாதிரி ஒரு லேர்னருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது எது ஐடென்டிஃபை பண்றதுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் சார் கஷ்டமா இருக்கு. நாலேஜ்லாம் இல்லை சார், ரியாலிட்டி தான். இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன்ல, இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்ண கூப்பிடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருந்துச்சு? ரியாலிட்டியை பார்த்துட்டீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்றீங்களே. எஸ் சார், எஸ் சார். அவ்வளவுதான், ரியாலிட்டி தான். க்ளோசர் டு ரியாலிட்டி. என்ன இப்போ நான் கூட சொல்றேன், 1 லட்ச ரூபா இருந்தா வாங்க டெய்லி 1 லட்ச ரூபா பண்ணலாம் சொன்னா நம்புவீங்களா? இல்ல பண்ண என்னதான் பண்ண நாங்க மாட்டேன். சொன்ன மாதிரி நான் எல்லாம் கரெக்டா சொன்னாலும் இது சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது இல்ல, சிரிக்கிறீங்களே. ம் க்ளோசர் டு ரியாலிட்டி ட்ரை பண்ணுங்க சார். ஏன்னா நான் எப்பவுமே அதான் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆஃப்லைன் செஷன்லையும் சரி மீட்டிங்லையும் சரி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். இது எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை பார்த்து கேட்ட கேள்வி. எங்க ம் அப்பா வந்து சின்ன வயசுல நிறைய லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டே இருப்பாரு. ஓகே ஓகே நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து 2வது 3வது படிக்கும்போது நல்லா ஞாபகம். கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஆனால் லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டே இருப்பாரு. எங்க அம்மா அதை ஸ்டாப் பண்றதுக்காக என்னோட தான் கேட்டாங்க. ஒன்னே ஒன்று தான் கேட்டாங்க, சரி. இவ்வளவு தூரம் லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கல, எனக்கு தெரிஞ்சு உங்க கூட வாங்கினவங்க யாருக்கா நல்லா பல்க் அடிச்சிருக்கா பிரைஸ்? 1000 2000 விட்டுரு, ம் பல்க் அடிச்சிருக்கா? ம் ம் ஏன்னா இது நான் கேட்கும்போது நான் இருந்தேன் அப்போ, எனக்கு மண்டையில பெருசா ஏறலாம். நான் இப்போ நல்லா ஏறிச்சு. நான் இப்போ எல்லா செஷன் எடுக்கும்போது அதான் சொல்லுவேன். எங்க அப்பா சொன்ன ஓகே ஓகே பதில் இல்ல இல்ல. சரி ஓகே, உனக்கு தெரிஞ்சவங்க கூட இல்ல, சரி அட்லீஸ்ட் நம்ம தெருல அவங்க கூட எவனா வாங்கினா இருப்பான்ல, அவங்க தெரியாதவன் ஆனா நம்ம தெருல இருந்து வின் பண்ண எவனா இருக்கானா? இல்ல. சரி ஓகே. உங்க சொந்தக்காரங்கள யாரா இருக்கானா, தூரத்து சொந்தக்காரன்? ம் இல்ல. ம் சரி நம்ம ம் ஊர்ல? இல்ல. அப்புறம் ம் நம்ம தமிழ்நாட்டுல உனக்கு தெரிஞ்சவன்? இல்ல. ம் பேப்பர்ல வருது, பேப்பர்ல வருது, உனக்கு தெரிஞ்சு யாருக்கா வந்திருக்கா? ம் அப்போ நம்பாத. உனக்கு தெரிஞ்சவனுக்கு ஓகே நடந்ததுன்னா ஓகே, இன்னொரு 4 பேருக்கு நடந்ததுன்னு நம்பி செய். எதுவுமே ஓகே இல்லையா, ஓகே ஓகே. சும்மா வெறும் இன்ஸ்பிரேஷனா வெறும் ஸ்டோரியை பார்த்து. சரியா? ம் ம் வாரன் பஃபட் வந்து 5 வயசுல ஆரம்பிச்சாரு. அப்புறம் ம் ஜுஜுன்வாலா வந்து 5000 ரூபாய் வச்சு ஆரம்பிச்சாரு. அப்போல்லாம் அந்த இது வேறங்க. இப்போ 5000 ரூபாய் வச்சு எஸ் நீங்க சார், ஜுஜுல ஆயிட முடியுமா? அதான் நாலேஜ் இருக்கணும், அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கணும்ல. அது ரியாலிட்டி எஸ் சார், தான், எஸ். க்ளோசர் டு ரியாலிட்டி தான். எது நடக்கும், எது உங்களுக்கு நல்லா ம் தெரியுதோ நீங்க நம்புறதுலாம் இல்ல. என் பிரச்சனைக்கு சரியா வருதுலாம் இல்ல. வாங்க பேங்க்ல ம் வந்து கொள்ளக்கடத்தல் பண்ணிடலாம், மொத்த மொத்த சொல்யூஷனும் சால்வ் ஆயிடுன்றது ஓகே. ஆனா போனா திரும்புவோமான்றதுல கேள்வி. ம் அது ரியாலிட்டியை தான் எஸ் நீங்க சார், பார்க்கணும். அது உங்களை பொறுத்து தான் இருக்குல்ல. அது யாரும் எஸ் சார், அந்த அறிவு யாருமே கொடுக்க முடியாது. எஸ் சார், எஸ் சார். அது நம்மளுக்குள்ளேயே வர அறிவு இல்லை. அதுதான் நீங்க பாத்துக்கணும், அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரியும், ஆனா நம்மளும் போய் உள்ள இறங்கி போவோம்ல. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தேவைக்கு நம்ம போறப்போ கண்டிப்பா நம்ம ம் நம்ம ஆடை தான் மாறும். ம் எஸ் சார். அதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க பொறுமையா தான் க்ளோசர் டு ரியாலிட்டி பண்ணுங்க ப்ரோ. நான் தான் சொல்றேன்ல, நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் சொல்றேன், நான் எப்பவுமே 10,000 பேருக்கு மேல ட்ரெயின் பண்ணிருக்கேன். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனா நான் சொல்றது எஸ் சார். செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500 பேர் தான். ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயா இது இப்படி எல்லாம் பண்ணா எப்படி காசு பண்றதுன்னு போனவங்க தான் ஜாஸ்தி. ஆ அவங்க தேவை நிறைய இருக்கும், அவங்க லாஸ் நிறைய இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்றது? எஸ் சார். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் என் கூட ரெகுலராக டச்சில் இருக்கிறவங்க. அதில் ஒரு 500 பேர் ரெகுலராக நல்லா பண்ணுறவங்க. நான் சொல்கிறத மட்டும் ஓகே ஃபாலோ பண்ணிட்டு 6 ஓகே மந்த்ஸ் ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் நேராக மீட் பண்ண வருவாங்க. இப்போ என்ன இருக்குது சொல்லுங்க, இப்போ எப்படி எஸ் பண்ணலாம் சார். சொல்லுங்க அப்படின்னு. ஓகே ஓகே. அதுதான் நீங்க அதுதான் எடுத்துக்கணும் ப்ரோ. வேணா குட்டி கிடக்குது இன்ஃபர்மேஷன். நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு அது உங்க கையில தான் இருக்கு. எஸ் சார். சரிங்க சார். ம். சார் நீங்க இப்போ ஆன்லைன்லலாம் கிளாஸ் எடுக்கிறீங்களா சார்? நான் தனியா எடுக்கிறேன் ப்ரோ. நீங்க அதை தனியா பேசுங்க, இது நம்ம அதுக்கு பேசுறோம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ 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 ம். தேங்க்யூ சார். வேற யாரா? நிறைய பேர் பாக்குறேன், யாருமே பேசின மாதிரியே தெரியலையே. ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். கேக்குதுங்களா? மேம் கேக்குது மேம். சார் ரொம்ப நல்லா ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க சார். இட்ஸ் கிரேட் சர்வீஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நான் தேங்க்யூ. ஆக்சுவலா டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்து இப்போ அக்ரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி, சூப்பர். எனக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்பதான் லாஸ்ட் வீக் தான் உங்க வீடியோ பார்த்தேன். ஓகே. 2 வீடியோ பார்த்தேன் சார். மறுபடியும் ரிப்பீட்டடா பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ம். இன்னைக்கும் ரொம்ப ஸ்லோவா கிளியரா தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இட் இஸ் a கிரேட் சர்வீஸ் டு தி பீப்புள் சார். இன்னும் ஃபர்தரா வேற ஏதாவதுனாலும் சார் கூப்பிடலாமா சார்? டவுட் ஏதாவது கண்டிப்பா clarify மேடம். நான் அதை டெலிகிராம் சேனல் இருக்குல்ல, அது ஜாயின் பண்ணிருங்க. அதுல அதே மாதிரி பண்ணிக்கலாம் நிறைய பேர் நம்பரா கேட்பாங்க. நான் அதை சொல்றேன், இங்கே ஹோல்ட் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அங்கேயே இருக்கு. பிண்டு போஸ்ட்ல கீழே பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்க சார். ஓகே அங்கே சார். இருக்கு. நீங்க பார்த்து எதுனா வேற ஒண்ணு ஏதாவது கூப்பிடுங்க. அதான் பொறுமையா ஓகே பண்ணுங்க. சார். ஏன்னா இப்பதான் நீங்க சர்ச் பண்றேன்னு நினைக்கிறீங்க. நீங்க சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்களை தேடி போவீங்க. எங்கேயும் போயிட்டு நான் சரி சொன்ன மாதிரி க்ளோசர் டு ரியாலிட்டி இருக்கிறது ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். ம். ஓகே சார். தேங்க்ஸ் அலாட் சார். எவ்வளவு நாள் மேம் ட்ரேட் பண்றீங்க? இல்லை இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க? சார் இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்றாங்க. பெரிய இதெல்லாம் இல்ல சார். இப்பதான் என்ட்ரிங்க. சூப்பர் சூப்பர். அப்போ பொறுமையா பண்ணுங்க மேடம். ஏன்னா நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், நீங்க போய் மாட்டிக்க போறீங்க. சரி. ஓகே சார். நல்லா ஓகேங்க சார். நல்லா பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வேற யாருக்கா ஏதாவது கேட்கணுமா? ஐ திங்க் நம்ம 1 hour மேல போயிட்டு வந்துருக்கேன்.
சார் வணக்கம். தமிழ்ச்செல்வி பேசுறேன் சார், திருச்சியில இருந்து. சொல்லுங்க மேடம். சார் நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன் சார். சூப்பர். எனக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி பண்ணணும்னு தெரியல. ஃபியூச்சர் அது ட்ரேட் பண்ண தெரியும். யாரோ ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் சார் ஒருத்துல வாய்ஸ் டிஸ்டர்ப் தான். இல்ல சார், நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சார். இல்ல எனக்கு டிஸ்டர்பன்ஸா வருது. ஹெட்ஃபோன் கரெக்டா? இல்ல ஹெட்ஃபோன் இல்ல சார், டைரக்டா தான் சார் பேசுறேன். சரி ஓகே. சொல்லுங்க, ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் பண்றதுன்னு தெரியல. ட்ரேட் ஐடென்டிஃபை இல்ல இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்களா? சார் அவங்க ஒருவேளை அவங்க டவுட் கேட்டதுக்கு அப்புறம் மைக் ஆஃப் பண்ண சொல்லிடுங்க சார். நீங்க சொல்றது அவங்க கேட்டுப்பாங்க இல்லைங்க மேடம்? உங்க சைடு தான் கேள்வி மட்டும் கரெக்டா கேட்டுருங்க. சொல்றேன் திருப்பி டவுட். ஃபியூச்சர் நம்ம வாங்குறோம்ல சார், வாங்குறது அந்த செல் பண்றது, அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியல சார். ஸ்விங் ட்ரேடிங்னா அந்த பிரைமரி செகண்டரி ட்ரெண்ட் வச்சு கரெக்டா அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருந்து நான் எடுத்து பண்ணிடுறேன். அது ஃபியூச்சர் எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியல சார். ஃபியூச்சரும் அதேதான். அண்டர்லைன் சார்ட் வச்சிங்க. தான் பாக்குறோம். நிஃப்டில வியூ பாக்குறோம். நிஃப்டி ஃபியூச்சரை ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி ஸ்டார்ட் தொட போதுமே நீங்க ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை போட்டுக்கலாம். நீங்க இல்லைன்னா என் நம்பர் டெலிகிராம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்ல கால் பண்ணுங்க. நீங்க ஒன்றும் இல்லை, அதான் நீங்க பிரைமரி ட்ரெண்ட் செகண்டரி ட்ரெண்ட் புக்ல இருக்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டேன்ல, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுல நான் உங்களுக்கு கைட் பண்றேன் எப்படி பண்ணலாம். ஓகே சார், ஷூர் சார். வேற யாருக்கா ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஏன்னா நிறைய பேர் அது வரைக்கும் பேசாத பேரா இருக்கு. நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். இல்லைன்னா ஐ திங்க் இன்னொரு 5 minutesல நம்ம சைடு நம்ம வைண்ட் ஆஃப் பண்ணுவோம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எஃபர்ட்டிங் ஃபார் அஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா மேடம், நல்லா போடுங்க. உங்களை மாதிரி 2-3 பேர் அப்பப்போ பேசுறதுனால தான் அந்த எஃபர்ட் போட முடியுது. நல்லா பண்ணுங்க. ஏதாவது ஹாப்பியா இருந்தீங்க, எதாவது லேர்ன் பண்ணீங்களா? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கும் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். நிஜமாவே நல்லா புரியுதுங்க சார். பேஸா எனக்கு என்ட்ரி எங்க எடுக்கணும்னே தெரியாம இருந்தது. அதுதாங்க சார் இப்ப எனக்கு புரிஞ்சிருக்கு, நல்லா புரிஞ்சிருக்கு. ட்ரை பண்றேங்க சார் இனிமேலும். ஷூர் மேம், ஷூர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே 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 கைஸ், அப்போ பார்ப்போம். வேற யாருக்கா ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். இல்லைனா ஐ திங்க் இன்னொரு 1 minute நான் காலை டிஸ்கன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.